சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் தமிழ்நாடு சட்ட இயக்குநரகத்தின் வழிகாட்டுதலின்படி நடந்து முடிந்த தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டியின் நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ பங்கேற்பாளர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். A warm welcome to one and all present on and off the dais for the valedictory session of National Moot Court Competition 2023 organized by Chennai Dr. Ambedkar Government Law College, Patrai Perumbudur under the guidance of Directorate of Legal Studies. It gives me an immense pleasure to welcome you all once again for the valedictory session. பிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்தது நமது தாய்மொழியாம் தமிழை வணங்கி இந்நிகழ்வை தமிழ் தாய் வாழ்த்தோடு துவங்குவோம். May I now request the gathering? நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடல் திருநாடும் தர்க்க சிறு பிறை முதலும் தரித்தனனும் திரதமுமே அத்திலக வாசனை போல் அடித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணத்த இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதுபோல இந்த உலகம் இயற்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இயற்கையை வணங்கும் பொருட்டு குத்துவிளக்கு ஏற்றுதல். May I now request Honorable Thiru S.M. Nasar sir, Honorable Thiru R. Girirajan sir, Honorable Thiru V.G. Rajendran sir, Honorable Thiru A. Krishnaswamy sir, Professor Dr. N. Kayalvili ma'am to light the lamp. விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையை தன்னுள் தாங்கி எண்ணியதை எண்ணியவாறு முடிக்கும் ஆற்றல் கொண்ட நமது கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் நா. கயல்விழி அம்மா அவர்கள். It is my pleasure to welcome our beloved Professor Dr. N. Kayalvili ma'am, Principal of Chennai Dr. Ambedkar Government Law College, Patrai Perumbudur, a dynamic educationalist and eminent scholar with path-breaking contribution towards promotion of legal education and proven ability in inspiring and transforming the minds of young students and scholars across the globe, thereby paving way for a greater transformation in the field of law. Ma'am has 24 years of academic and administrative experience. I'm impressed with the honor to welcome you on the dais for welcoming the gathering, ma'am.
அன்னை தமிழுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெறும் தேசிய அளவிலான மாதிரி நீதிமன்ற போட்டி நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெருந்தகைகள் பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ச மு நாசர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு கிரிராஜன் அவர்களே, திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களே, திருத்தணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு சந்திரன் ஐயா அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூவிருந்தவல்லி தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு திரு ஆ. கிருஷ்ணசாமி அவர்களே, எங்கள் சட்ட கல்வியினை முன்னின்று நடத்தும் மதிப்பிற்கு உரிய முனைவர் பேராசிரியர் ஜே. விஜயலட்சுமி அம்மையார் சட்டக்கல்வி இயக்ககத்தினுடைய முதல் சட்டக்கல்வி இயக்குனர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த மாதிரி நீதிமன்ற போட்டி குழுவின் துணைத் தலைவராக நான் மற்றும் என்னுடன் இந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களே, நிர்வாக பணியாளர்களே, என் உயிரினும் மேலான மாணவ மணி செல்வங்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதிரி நீதிமன்ற விழாவினுடைய நிறைவு விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கனவை நிறைவேற்றும் விதமாக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வரும் தமிழக அரசிற்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவக்குகின்றேன். தரமான சட்ட கல்வியினை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க நமது தமிழக அரசு மிகுந்த ஊக்கத்தினை அளித்து வருகின்றது என்றால் அது மிகையல்ல. இன்று தேசிய அளவிலான மாதிரி நீதிமன்ற போட்டி சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது. பல்வேறு சட்ட கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த மாதிரி நீதிமன்ற போட்டியில் பங்கேற்றனர். அதில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். மாணவர்கள் சட்டத்தினை ஆழமாக புரிந்து கொள்ளவும் வாத திறமையினை கூர்த்தீட்டிக் கொள்ளவும் அவை அச்சத்தினை போக்கிக் கொள்ளவும் மாதிரி நீதிமன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்றைய சட்ட மாணவர்களே நாளைய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாகவும் ஆவர். அவர்கள் சட்டத்தை ஆழ்ந்து பழுதர கற்றால் மட்டுமே சிறப்பாக பிரணாமிக்க முடியும். அதற்கு மாதிரி நீதிமன்ற போட்டிகள் பங்கு பெறுவது மிகுந்த பயனுள்ளதாக அமையும். எது எவ்வாறாக இருப்பினும் நீதி வழங்குதலில் ஃபியட் ஜஸ்டிஷியா என்ற கூற்றிற்கு இணங்க வானமே வீழினும் நீதி நிலவுக, சமன் செய்து சீர்தூக்குங்கோள் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு கனி என்கின்றது உலக பொதுமறை. அதன் பொருளில் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமாக தராசு முள் போல் இருந்து
நியாயம் கூறுவதுதான் நடுநிலைமை என்பதற்கு அழகாகும். அதன்படி மாதிரி நீதிமன்ற போட்டிகளில் நீதிபதிகளாக அமர்ந்து மாணவர்களின் வாதங்களை ஊன்றி கவனித்து நடுநிலைமை மாறாமல் சிறப்பாக தீர்ப்பினை வழங்கி மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்த அனைவருக்கும் எனது நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே மாணவ செல்வங்களுக்கு ஊக்குவிப்பதற்காக நம்மிடையே வந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் தலைமை ஏற்று வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு திரு எஸ்.எம். நாசர் அவர்கள் அதாவது பால்வளத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஆர். கிரிராஜன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் தொகுதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கல்லூரியிலேயே பயின்று அதாவது நம்முடைய பழைய கட்டிடத்தில் பயின்று இன்று மாண்புமிகு திரு ஆ. கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பூவிருந்தவல்லி தொகுதியில் இருந்து இங்கு வந்துள்ளார். நம்முடைய மாணவர்கள் எதுவரை வாழ்க்கையில் சாதிப்பார்கள் என்பதற்கு அவரே சாட்சி. அவர் மட்டும் அல்லாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஆர். கிரிராஜன் அவர்களும் இக்கல்லூரியிலேயே பயின்று இன்றைய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவர்களுக்கு நம் மாணவர்கள் பலத்த கரகோஷம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் எங்களுடைய சட்டக்கல்வி இயக்குனர் வர இயலாத ஒரு நிலைமை என்பதால் அவருடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவித்துள்ளார். அவர்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு நல்கியமைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதில் இந்த இறுதியான இந்த நிறைவு விழா என்பது இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர் சான்றோர் ஆண்டோர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று கூறி அது மட்டும் அல்லாமல் இந்த நிறைவு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பல பெரியோர் அதாவது பஞ்சாயத் உறுப்பினர் மற்றும் இந்த கவுன்சிலர் மற்றும் இந்த அரசோடு சார்பு இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் வருக வருக என்று கூறிக்கொள்கின்றேன். அது மட்டும் அல்லாமல் இந்த நிறைவு விழாவில் எனக்கு தோளோடு தோள் நிற்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த போட்டிக்கு பங்கு பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அதாவது மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கல்லூரியில் இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறுவதற்கு எனக்கு துணை புரிந்த அனைத்து இக்கல்லூரி மாணவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கல்லூரியில் பணிபுரியக்கூடிய நிர்வாக பணியாளர்கள், அலுவல் பணியாளர்கள் மற்றும் டி குரூப் பணியாளர்கள் அனைவரையும் இந்த நிறைவு விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அது மட்டும் அல்லாமல் இங்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வினை நல்ல முறையில் பிரசுரிக்க இருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து
அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து ஆளாய் விரிந்து பறந்து சிறந்து செம்மார்ந்து சிரம் நிமிர்ந்து இக்கணத்தில் சிறப்பு விருந்தினராக நம் முன் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம் இது. I would like to invite our principal, Dr. N. Kayalvili ma'am, to honor our chief guest, Honorable through S.M. Nazar sir, with shawl and memento. Now I request Principal ma'am to honor Honorable Thiru R. Girirajan with shawl and memento. Now I request Principal ma'am to honor Honorable Thiru V.G. Rajendran sir with a memento and shawl. Now I request Principal ma'am to honor Thiru A. Krishnaswamy sir with a memento and shawl. Thank you, ma'am. தேங்க்யூ மேம். நமது கல்லூரிக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வரவேற்க நமது கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் டி. பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி, பட்டறைப்பெரும்புதூர், திருவள்ளூர் மற்றும் தமிழ்நாடு சட்டக்கல்வி இயக்ககத்தின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்று முடிந்த இந்த தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டியின் நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஆ. கிருஷ்ணசுவாமி 2021ஆம் ஆண்டு ஐயா அவர்கள் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியிலிருந்து சுமார் 96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சமூக நீதி காக்கும் தமிழ்நாடு அரசின் அங்கமாக இருப்பவர் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஆ. கிருஷ்ணசாமி அவர்கள். இவர் 1991ஆம் ஆண்டு நமது சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவர் என்பது நம் அனைவருக்குமே சிறப்பு சேர்ப்பதாகும். விளிம்பு நிலை மக்களின் பாதுகாவலனாக இருக்கும் ஐயா அவர்கள் நமது சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரிக்கு வந்திருப்பது நமக்கு உள்ளபடியே மகிழ்வான நிகழ்வு. ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்கு பணிவன்போடு அழைக்கிறேன். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் சட்டக்கல்வி இயக்கங்கள் சார்பில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி நீதிமன்ற போட்டியின் பரிசளிப்பு மற்றும் நிறைவு விழாவுக்கு தலைமை தாங்கி இங்கே பரிசளிக்க வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் ஆவடி எஸ்.எம். நாசர் அவர்களே, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும்
அம்பேத்கர் சட்டக்கல்லூரியினுடைய முன்னாள் மாணவருமான வழக்கறிஞருமான அருமை சகோதரர் ஆர் கிரிராஜன் அவர்களே, திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரும் கல்வியாளருமான மரியாதைக்குரிய சகோதரர் விஜி ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் வேறு வேலை காரணமாக வெளியே சென்றக்கூடிய திருத்தணி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் சந்திரன் அவர்களே, சட்டக்கல்வி இயக்குனர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே, எங்களை எல்லாம் இங்கே வர வைத்து பெருமை சேர்த்து இந்த விழாவில் பேசுவதற்கான வாய்ப்பினையும் வழங்கியிருக்கிற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் நா. கயல்விழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் மூர்த்தி அவர்களே, நம்முடைய மாநில மாணவர் இணை செயலாளர் அருமை தம்பி ஜெரால்ட் அவர்களே, நகர செயலாளர் அருமை சகோதரர் சி. ரவி அவர்களே, ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் அவர்களே, கழகத்தினுடைய மூத்த முன்னுடைய அருமையன் ஐஏஎம் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் அருமை சகோதரி சுபாசினி பாஸ்கரன் அவர்களே, வழக்கறிஞர்கள் ரவிச்சந்திரன் அவர்களே, பி. கே. நாகராஜ் அவர்களே, ராயல் பாஸ்கரன் அவர்களே, புரட்சிதாசன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, இங்கே செடி கொடி மரங்களை நட்டு பெருமை சேர்த்து கொண்ட மாலா பிரகாஷ் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, பேராசிரியர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிற போது ஏதோ இந்த கல்லூரியில் நானும் ஒரு படிக்கிற மாணவனைப் போல ஒரு உணர்வை நான் பெற்றேன். ஒரு 33 ஆண்டு காலத்திற்கு பின்னால் ஆனால் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நுழைகிற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சென்னை சட்டக்கல்லூரியில் சேருகிற போது அது சென்னை சட்டக்கல்லூரியாக இருந்தது. அந்த கல்லூரியினுடைய பழைய கட்டிடத்தில் படிக்கிற காலகட்டத்தில் முழு நேரமாக முழு வேலையாக அந்த கல்லூரி நடக்காது. மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் என்று இரண்டாக நடக்கும். ஆஃப்டர்நூன் செஷன், நூன் செஷன் சொல்லி. ஆனால் இருந்தாலும் கூட அந்த கட்டிடத்தினுடைய மாண்பு, அந்த கல்லூரி இருந்த இடம், அந்த சூழ்நிலை பக்கத்தில் வலதுபுறத்தில் சென்னை உயர்நீதிமன்றம், இடதுபுறத்தில் சென்னை குறளகம், இடையிலே சாலை, கடற்கரை வீதி, மக்கள் பரபரப்பாக நடந்து செல்வது, கல்லூரியின் பின்புறத்தில் எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷன், எதிர்புறத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தெருக்கள், இவைகளின் இடையிலே அங்குங்குமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மோட்டார் வாகனங்கள், பீச் ரயில்வே ஸ்டேஷன், இவளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அம்பத்தூரிலிருந்து அந்த கல்லூரிக்கு பயணித்த நான் காலையில் வீடு விட்டு புறப்பட்டால் இரவு ஊரே அடங்கியதற்கு பின்னால்தான் வீடு வந்து சேருவோம். அந்த அளவுக்கு அந்த கல்லூரி வளாகத்தில் எங்களை அடிமையாக்கியது அந்த வானை முட்டுகிற உயர்ந்த கோபுரத்தில் படித்த அந்த கல்லூரி. அப்படிப்பட்ட கல்லூரியில் அங்கே அந்த காலத்தில் கேமராக்கள் இருக்காது. கேமரா இல்லாத காலத்தில் எங்களை போன்ற திராவிட முன்னேற்ற மாணவர்களில் ஈடுபட்ட எங்களை போன்றவர்களை அங்கே யார் இந்த பக்கம் போனார்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் போனார்கள் என்று சொன்னால் கேமராவில் பதிவு செய்ததைப் போல நாங்கள் பதில் சொல்லக்கூடிய அளவில் அவ்வளவு கவனமாக அங்கே எல்லோரும் கவனித்துக் கொண்டிருந்தோம். நீங்கள் சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவில் நாங்கள் அங்கே படித்தோம். இங்கே மூர்த்தி இருக்கிறார், என்னோட ரயில்வேல ட்ரெயினில் வருகிற இங்கே மூர்த்தி. தொடர்ச்சியாக ட்ரெயினில் நாங்கள் போகும்போது நான் அம்பத்தூரில் ஏறுவேன், மூர்த்தி திருநென்றூர்லேருந்தே வருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கல்லூரியில் படித்த பசுமையான நினைவுகள். அந்த கல்லூரியை விட்டு நாங்கள் வெளியே வந்து வழக்கறிஞராக இருந்தாலும் கூட அந்த கல்லூரி இங்கே இடம்பெயர்ந்தது என்று எண்ணுகிற போது, அந்த இடம்பெயர போகிறது என்ற அந்த பத்திரிகை செய்தி பார்த்தபோது எங்களுடைய மனதெல்லாம் கனத்த
இதயமாக போனது. ஏன் அப்படி வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரியை இங்கே மாற்றுகிறாள் என்று நாங்கள் இந்த கல்லூரியில் படித்து முடித்து வழக்கறிஞரான காரணத்திலே நாங்கள் வேதனைப்பட்டோம் என்று சொன்னால், அங்கே அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை இழந்த நீங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அப்படி அந்த கல்லூரியில் நான் படித்து கொண்டிருக்கும் போதுதான் 89ஆம் ஆண்டு தலைவர் கலைஞருடைய ஆட்சி. தலைவர் கலைஞர் முதலமைச்சர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அந்த மாநிலத்தவர்கள் விரும்புகிற நேரத்தில் நிறைய பேர் அங்கே எதிர்ப்பு குரல் விடுத்ததன் காரணமாக அதனை உணர்ந்து அதனை தெரிந்த மாண்புமிகு நம்முடைய நெஞ்சங்களில் நிழலாடி கொண்டிருக்கக்கூடிய இன்றும் மறைந்தும் மறையாமல் நம்ம இதயங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆருயிர் ஐயா கலைஞர் அவர்கள் லட்சக்கணக்கான எங்களை போன்றவர்கள் அன்றைக்கு மேடையில் இருக்கிறவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மாணவர்களை கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் அந்த மாநிலத்து கவர்னருக்கு டெலகிராம் அடிக்க சொல்லி அங்கே மராத்வாடா பல்கலைக்கழகத்தின் பெயரை அம்பேத்கர் பல்கலைக்கழகம் மாற்றுங்கள் என்று லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கு திமுகவினர் நாங்கள் டெலகிராம் அடித்தோம். டெலகிராம் அடித்த போது கூட அது கொஞ்சம் காலதாமதமான காரணத்தினால் கலைஞர் உடனடியாக அவர்களையே நாம் கெஞ்சி கொண்டிருக்க வேண்டும். இத்தனைக்கும் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த மாநிலம்தான் அந்த மகாராஷ்டிரா மாநிலம். அந்த மாநிலத்திலே தயங்குகிறார்கள் என்று சொன்னால் நாம் ஏன் அவரை கௌரவப்படுத்தக்கூடாது என்பதற்காக வரலாற்று சிறப்புமிக்க 150 ஆண்டு கால அந்த சிறப்புமிக்க பெருமைக்குரிய சென்னை சட்டக்கல்லூரி என்ற பெயரை அண்ணல் அம்பேத்கர் என்ற பெயரை அறிவித்தார்கள். அது நாங்கள் அந்த நேரத்தில் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த பெருமை அப்படிப்பட்ட கல்லூரி எங்களுடைய மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்து இங்கே இருக்கிறது. அங்கே இவ்வளோ பெரிய கேலரிலாம் கிடையாது, பாதி கேலரி தான் இருக்கும். அதில் விழாக்கள் நடத்தியிருக்கிறோம். கல்லூரி காலங்களில் முழுமையாக வகுப்புகளில் இருந்தது கிடையாது. ஒரு வகுப்பு அரை வகுப்பு தான் கலந்து கொண்டோம். ஆனால் கடைசி நேரத்தில் படித்து பட்டம் பெற்று வழக்கறிஞரானோம். அரியர்ஸ் இல்லாதவன் அரை மனிதன் சொல்லுவோம். அப்போ அரியர்ஸ் இல்லாதவனே அரை மனிதன் என்று சொல்வோம். ஆனால் நம்முடைய நாங்கள்லாம் அப்படி படித்தாலும் வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்தது பின்னாலே ஒரு சிறந்த வழக்கறிஞராக ஜொலித்தோம். அரியர்ஸ் இருந்தாலும் வருஷத்துக்கு 10 பேப்பர் எழுதினாலும் நாங்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக மூர்த்தி போட்ட நாங்கள் சிறப்பான வக்கீலாகத்தான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் எந்த குறைபாடும் இல்லை. மிக சிறப்பாக படித்து பெரிய மார்க்கெல்லாம் எடுத்தவர்களாம் இன்றைக்கும் ஜூனியராகத்தான் ஹைகோர்ட்டில் போய் கொண்டிருக்கிறார்கள். எனவே சட்டம் என்பது சட்ட அறிவு என்பது எல்லோருக்கும் தேவையானது. சட்டத்தை அதிகமாக படித்தால் நம்முடைய கல்வி மேடம் தப்பாக நினைத்துக் கொள்ளக்கூடாது, தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. பேராசிரியராக இது போல பிரின்சிபலாக இருக்கலாம், ஒரு சிறந்த வழக்கறிஞராக முடியாது. அப்துல் கலாம் சொன்னது நினைவுக்கு வருகிறது, the last bench students are the leaders of the nation என்று சொன்னார். கடைசி இருக்கையில படித்த மாணவர் தான் இந்த நாட்டினுடைய தலைவர் என்று அப்துல் கலாம் மிக அழகாக கணித்து சொன்னார். நான் 2 முறை பாராளுமன்றத்திற்கு போனேன், ஐநா மன்றத்தில் பங்கெடுத்திருக்கிறேன், சட்டமன்றத்தில் இருக்கிறேன். நம்முடைய கிரிராஜன் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலிருந்து பாராளுமன்றம் போயிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த கொடை. தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கள் மீது காட்டிய அன்பு, அண்ணன் தளபதியார் எங்களுக்கு காட்டிய வழி, இவற்றெல்லாம் எண்ணி பேரறிஞர் அண்ணா சொன்னது போல சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்கள் ஒரு விளக்கு என்று சொன்னாரே, அதுபோல நீங்கள் சிறந்த மாணவர்களாக, நான் ஏதோ பேச்சுக்காக நீங்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதை எங்களோட அனுபவங்களை சொல்லி அரியர்ஸை பற்றி சொன்னேன். அரியர்ஸ் இல்லாத மாணவர்களாக நீங்கள் விளங்கிட வேண்டும். சிறந்த முறையில் படித்து இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் சீட்டு கிடைக்கவில்லையோ அவர்களெல்லாம் சட்டக்கல்லூரியில் பார்க்கலாம். இளங்கலை பட்டத்தில் இடம் கிடைக்காதவர்களுக்கு சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்கும். அண்ணன் துரைமுருகன் ஒரு கூட்டத்தில் பேசினார். நம்முடைய அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் சட்ட அமைச்சராக நேரத்தில் அவர் ஒரு கூட்டத்தில் பேசினார். அப்போது சென்னை சட்டக்கல்லூரியுடைய காம்பவுண்ட் மதில் சுவர் இப்போது உயரமாக இருக்கிறது. நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுடைய தோல் அளவு இருந்தது, இன்றைக்கு எங்களையே மறைக்கிற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது. ஆனால் அன்றைய சட்டக்கல்லூரி ஒரு அடி அளவு தான் அந்த காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம், சிறிய காம்பவுண்ட் தான் போட்டிருக்கோம், அதில் சங்கிலி இணைக்கப்பட்டிருக்கோம். அந்த வழியாக
பட்டம் படிக்கிற கல்லூரியில் இடம் கிடைக்காதவர்கள் அந்த வழியாக நடந்து சென்றால் கூட உள்ளே இருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையா, நாங்களோ இங்கே சேர்த்துக்கொள்ளும்னு இழுத்து கொள்வார்களாம். அப்படி சட்டக்கல்லூரியில் இழுத்து அவர்களை சேர்த்து படிக்க வைத்து வழக்கறிஞர் ஆக்கியிருக்கிறார். அது ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம், சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்று நான் சட்டக்கல்லூரியில் இப்போது செனட் மெம்பர் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் என்னை செனட் மெம்பராக நியமித்திருக்கிறார். அந்த கூட்டங்கள் எல்லாம் போகிறேன். செனட் மெம்பர் என்று சொன்னவுடன் நிறைய பேர் என்னை பிடித்தால் சீட்டு கிடைத்துவிடும் என்று சொல்லி என் வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. 10-15 பேர் அண்ணன் செனட் மெம்பரை போட்டாங்க. இவர் சொன்னா சீட்டு கிடைச்சுன்னு சொல்லி நானும் அதை தூக்கின்னு அந்த பேப்பரை சுற்றின்னு அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த வைஸ் சான்சலர்லாம் போய் பல நாட்கள் பார்த்தேன். ஆனால் பார்த்தா எல்லாமே மெரிட்டில் டிரான்ஸ்பரண்ட் தான் அட்மிஷன் ஆகுது. அட்மிஷன் ஆகும் போது மார்க்க மதிப்பெண்களை பார்த்தால் எல்லாருமே 95 விழுக்காடுக்கு மேலே இருக்கிறவங்க தான் லா காலேஜிலே சேர முடியுது. 78-80 மார்க் வைத்துக்கொண்டு இதெல்லாம் கட்சியிடம் தூக்கின்னு போனாக்கா அவர்களுக்கு கிடைக்கவில்லை, வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வரல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு சட்டக்கல்லூரியில் மிகப்பெரிய போட்டி. அந்த சோயலெல்லாம் இடமே கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல படிக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவிகள் இன்றைக்கு நிறைய இடங்களிலே மேஜிஸ்ட்ரேட்டாக, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டாக, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக, ஹைகோர்ட் ஜட்ஜாக இன்றைக்கு நிறைய இடங்களில் ஜொலிக்கிற ஒரு காட்சியை காண முடிகிறது. அவ்வளவு அறிவுத்திறமை, சட்ட அறிவு இன்றைக்கு மிக மிக நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது. வழக்கறிஞர் நிறைய இப்போ தேவைப்படுகிறது. அவ்வளவு பிரச்சனைகள், அதாவது அப்போதெல்லாம் பிரச்சனைகள் யாருக்கோ எங்கே உண்டு தான் ஏற்படும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு நாமே இன்வைட் பண்ணுற அழைப்பதை போல் இன்றைக்கு சமுதாயத்தில் எதை பற்றியும் அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் வாழ்வதன் காரணமாக 10 பேருக்கு ஒரு வக்கீல் கண்டிப்பாக தேவை என்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாங்களாம் இப்போ படிக்கும்போது பிஏபிஎல்னா தான் அந்த வக்கீலாக மதிப்போம். எல்எல்பின்னா நாங்கள் மதிக்க மாட்டோம். எல்எல்பின்னா அது பெங்களூரு. நாங்கள் படிக்கும்போது எல்எல்பின்னா அது ரொம்ப இழிவாக தான் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ஆந்திராவில் வந்த பின்னால் கூட எல்எல்பின்னா அது ஒரு வக்கீலாக எங்கள் மனசு ஏற்றுக்காது. ஆனால் இன்றைக்கு ஆந்திராவில் படித்தவங்க இவங்களாம் கூட வழக்கறிஞராக இவ்வளோ பேர் வந்ததுக்கு பின்னாலும் கூட இன்றைக்கு வக்கீல்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள். அவ்வளோ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமையில் அந்த வழக்கறிஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவைப்படும். எனவே நீங்கள்லாம் சிறந்த வக்கீல்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் எண்ணுகிறேன். அதே நேரத்தில் இப்போ அந்த முன்னே கயல்வி மேடத்துக்கு கேட்டேன். கயல்வி மேடத்துக்கு என்ன தெரியுது, அவங்க எனக்கு ஜூனியராக இருந்திருக்காங்க, எனக்கு அவங்கள தெரியல. ஆனால் அவங்களுடைய தோழிகளாக எனக்கு தெரியுது. இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அந்த கல்லூரியில் இருந்து அந்த கல்லூரியில் படிக்கிற போது ஒரு கேலரி டைப்பில் இருக்கும். சீட் அரேஞ்ச்மெண்ட்டு இதே போல தான் இருக்கும். பெரிய பெரிய அந்த பர்மா தேக்கில் இருக்கும். அந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அந்த டேபிள்ஸ் எல்லாம் உட்காந்து படிக்கும்போது கம்பீரமாக இருக்கும். அப்படி படிக்கிற போது அது ஒரு உயரத்தில் இருந்து நாம் ஆசிரியரில் பார்ப்போம். ஆசிரியரை பார்க்கும்போது அவர் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சாதாரண, ஏன்னா நாங்கள் உயரத்தில் இருக்கோம் இல்லையா. அப்படி அந்த தைரியம், அந்த படிப்பினுடைய இது பாராளுமன்றத்துக்கு நாங்கள் போகும்போது அதே வரிசையில் தான் அந்த இருக்கை எல்லாம் இருந்தது. அதே போல் அதனால் எந்த சட்டக்கல்லூரியில் படித்த அந்த ஒரு பழக்கம் அதில் உட்கார்ந்தது போலவே பாராளுமன்றத்தில் உட்கார்ந்தனால் அது ஒரு பெரிய மன்றமாக, ஒரு பெரிய அவையாக எனக்கு தெரியாமல் சாதாரண சட்டக்கல்லூரியில் படிப்பதை போலவே நான் இருந்து அங்கே பேசுவதற்கான தைரியத்தையும் துணிச்சலையும் நான் அங்கே பெற்றேன். எனவே சட்டக்கல்லூரிக்கென்ற ஒரு கம்பீரம் இருக்கிறது. சட்டக்கல்லூரியில் ஒருத்தன் சேர்ந்துட்டாலே அன்றைக்கு எப்போ முதல் காலை வைக்கிறானோ அவன் தலை நிமிரும். அவன் தலை நிமிர்ந்து தான் இருப்பான். நான் சட்டம் படித்தவன்டா, நான் வக்கீல்டா, நான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு எந்த அரசு பதவியும் எதுவும் கிடையாது. ஒரு விசிட்டிங் கார்டு வச்சா யார் வேணா ஜனாதிபதியும் போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு சட்டக்கல்லூரியில் படிக்கிற வக்கீல்களுக்கு அவ்வளோ அருமைகளும் பெருமைகளும் இருக்குது. என்னைக்கு என்ரோல் பண்ணுறானோ அன்றைக்கி தான் அவன் தலை குனியும். வக்கீலாக என்னைக்கு பதவி பண்ணுறானோ அவன் தலை அன்றைக்கி குனிஞ்சிடும். ஏன்னா அவன் ஜூனியர்களுக்கு பின்னாடி கட்டு தூக்கின்னு ஓடணும், கோர்ட்டில் காத்திருக்கணும். அவனுக்காக இல்லை, இன்னொருத்தருக்காக, வழக்கில் பிரச்சனை செய்பவர் மாட்டிக்கொண்டவர்களுக்காக அந்த நீதிமன்றத்தில் போய் அவன் நிற்பதும், என்னதான் அந்த ஃபீஸ் வாங்கினாலும் போய் நிற்பதும், அந்த நீதிபதியிடத்தில் வாதாடுவதும், அவர்களிடத்தில் கெஞ்சுவதும், அந்த நம்முடைய வழக்கில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரனை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிற அந்த பான்பு வந்து வேறு எந்த தொழிலும் கிடையாது. டாக்டர் தொழில் கூட உயிர் காப்பார்கள். அது வயிறு வலி, உயிர் வலி, உயிர் போனால் ஒரு நேரத்தில் போயிடும், அவ்வளோதான். ஆனால் ஒருத்தனுடைய மனவலியும் தலைவலியும் நிரந்தரமாக தீர்க்க முடியும்னாக்கா அது வக்கீலால் தான் முடியும். ஏன்னா நித்தம் சாகடிக்கும். அது நித்தம் சாகடிக்கும். எத்தனையோ வழக்குகள் தலைமுறையாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வழக்குகள்லாம் தீர்க்கக்கூடிய மிக சிறந்த ஒரு தொழிலை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இந்த தொழிலை நீங்கள் மிகவும் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி நீதிமன்றம் அந்த காலத்தில் எங்களுடைய
காலேஜில் நடக்கும்போது நாங்கள்லாம் கிட்டவே பார்ப்போம், அதை கிட்டவே போக முடியாது. என்று சொன்னால் அந்த மாதிரி நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் ஒரு பெரிய அறிவாளியாக எங்களுக்கு தெரியும். அதில் அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது எங்களுக்கு. அவன் தூரத்தான் பார்க்க முடியும். அந்த ஆங்கில புலமை, அந்த அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அதில் சில பேர் குறிப்பிட்ட ஆள் தான் பங்கெடுத்துப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இது மாதிரி ஒரு நடக்கிறதே தெரியாது, தூரத்துலேருந்து பார்ப்போம். இன்றைக்கு எல்லோரும் பங்கெடுக்கிற ஒரு சூழ்நிலை மூட் கோர்ட் காம்படிஷனில் இன்றைக்கு கலந்து கொள்கிற வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதுபோலவே மாதிரி சட்டமன்றம், மாதிரி நாடாளுமன்றம் எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நடைபெறுகிறது. நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த வக்கீல் தொழில் என்னுடைய ஆசிரியர், நம்முடைய பிரின்சிபல் ஆதிசேஷன் தெரியும். நான் படிக்கும்போது ஆதிசேஷன் தான், அம்மா படிக்கும்போது அவர் படிக்கும் ஆதிசேஷன் தான். இப்போ இருக்கார் அவர். அப்புறம் டிஎல்எஸ் வந்து ரிட்டையர்ட் ஆனார். அப்படிப்பட்ட வைஸ் சான்சலர் ரிட்டையர்ட் ஆனார். ஆதிசேஷன் அவர்கள் எங்களிடத்தில் சொன்னார், வழக்கறிஞர் எங்கள் ஃபேரல் பார்ட்டிக்கு வரும்போது, ஆல் அட்வொகேட்ஸ் லிசன், ப்ளீஸ் டோன்ட் சேஸ் த மணி. இன்றைக்கி வழக்கறிஞர்கள் எல்லாம் பணத்தை தேடி போகிறார்கள். வக்கீலாகி ரோப்ஸ் போட்ட உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கோர்ட்டில் நின்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலை இல்லாமல் ப்ளீஸ் டோன்ட் சேஸ் த மணி, யூ டெவலப் யுவர் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இன் யுவர் ப்ரொஃபஷன், மணி வில் சேஸ் யூ அப்படின்னு சொன்னார். மணி வில் சேஸ் யூ அப்படின்னார். அதனால் ஸோ தட் மணி ஹாஸ் டு சேஸ் யூ, டோன்ட் ப்ளீஸ், அதே தான் திரும்பி சொல்லி, ப்ளீஸ் டோன்ட் சேஸ் த மணி. Money is not a criteria, and the knowledge and skill and ability is the criteria of this profession particularly. அதே நேரில் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், சட்ட அறிவு நிறைய நம்ம இருக்கோம், சட்ட அறிவு இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், எந்த இடத்துல எந்த அறிவை கரெக்டாக பொருத்தணுமோ அப்படி பொருத்தினால் கண்டிப்பாக உங்கள் வழக்குகளை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தைரியம் தேவை, தொடர்பு தேவை. அதனால் சட்ட அறிவு பெருசாக தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் இருந்தால் இந்த தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கலாம். நம்முடைய எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்னொன்று, வழக்கறிஞர் தொழிலில் தொடங்குகிற போது நோ ஃபீஸ் நோ கேஸ். நம்மூரி சார், நோ ஃபீஸ் நோ கேஸ். நீங்கள் வழக்கறிஞர் தொழில் போது ஃபீஸ் இருக்காது, கேஸ் இருக்காது, கோர்ட்டில் போய் நிற்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்து யாரோ ஒரு போய் புதுசாக வந்திருக்கான்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன கேஸ் கொடுப்பாங்க. கேஸ் நோ ஃபீஸ். அப்போது கேஸ் நோ ஃபீஸு. ஃபீஸை பற்றியே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, கேஸ் வந்தால் போதும்னு வச்சுக்கணும். அப்புறம் நல்லா நீங்கள் தொழில் கற்றுன பிறகு கேஸ் வித் ஃபீஸு ரெண்டுமே சேர்ந்து வரும். ஒரு வயசானது பிறகு நீங்கள் அனுபவசாலியாக பெரிய வக்கீல் ஆகிட்ட பிறகு நோ கேஸ் ஒன்லி ஃபீஸாக இருக்கும். பணம் கொட்டுன்னு கொட்டும், வீடு தேடி வரும் பணம். அது மாதிரி என்டி வானமாமோல போன்றவர், நடராஜன் போன்றவர்களாம் வீடுகளில் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்தார்கள். ஆனால் தேடி வரக்கூடிய வாய்ப்பை நாம் வளர்த்துக்கொள்ள இந்த சட்ட கல்வியால் மட்டுமே முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, உங்களுக்கெல்லாம் வாழ்த்துதலை தெரிவித்து, இந்த மூட் காம்படிஷனில் நீ கலந்து கொண்ட வெற்றி பெற்ற அத்தனை பேரும் வாழ்த்துகளையும் தெரிவித்து, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை கல்வி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. அவர் வகுப்பறைக்கு செல்லாதது இங்கு செய்தி அல்ல. செல்லாமல் இருந்து கூட சட்டத்தை படித்து இன்றைக்கு நம் முன்னால் ஒரு ஜெயித்தவராய் வந்திருப்பது தான் நம்முடைய செய்தி என்பதை மாணவர்கள் மத்தியிலே ஒரு முறை மீண்டும் சொல்கிறேன். அடுத்தபடியாக 2016 மற்றும் 2021 ஆண்டு நமது திருவள்ளூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐயா விஜி ராஜேந்திரன் அவர்கள். தனது தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் எப்போதும் முதன்மை கவனம் செலுத்தும் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளரும் ஆவார். தொண்டர்கள் எளிதில் அணுகக்கூடிய எளிமையானவர். எப்போதும் சிரித்த முகத்தோடு வரவேற்கும் இன்முகத்தார் ஐயா அவர்களை நமது சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் தமிழ்நாடு சட்டக்கல்வி இயக்குநரத்தின் வழிகாட்டுதலில் நடைபெற்ற தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டியின் நிறைவு விழாவில் பேச பணிவன்போடு அழைக்கிறேன். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் இந்த மாதிரி கோர்ட் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய, இந்த பரிசுகளை அளிக்க இருக்கக்கூடிய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆவடி சாமு நாசர் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று பேசியிருக்கக்கூடிய இந்த
கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி டாக்டர் கயல்விழி அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் அன்பு சகோதரர் கிரிராஜன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல வகுப்பை எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் போல உங்களுக்கெல்லாம் வகுப்பெடுத்து அமர்ந்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பூவிருந்தவல்லி சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜெரால்ட் அவர்களே, அண்ணன் மூர்த்தி அவர்களே, ரவி அவர்களே, பாஸ்கர் அவர்களே, சின்னா அவர்களே, ரவி வழக்கறிஞர் ரவி அவர்களே, ஒன்றிய செயலர் ரவி ஜெயசீலன் அவர்களே, அண்ணன் மகிமதாஸ் அவர்களே, நாகராஜ் வழக்கறிஞர் நாகராஜ் அவர்களே, பட்டறை பாஸ்கர் அவர்களே, நமது பட்டறை பெரும்புத்தூர் கவுன்சிலர் நமது சுபாஷினி பாஸ்கர் உள்ளிட்ட கழக முன்னோடிகளே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, நான் சட்டம் படிக்கலை, ஆனால் சட்டக்கல்லூரி அங்கே இருந்து இல்லையா லோன் ஸ்கொயரில் அந்த கட்டடத்தை அடிக்கடி பார்க்கக்கூடியவனாக, ஏன்னா அதே ரோட்டில் பிராட்வேயில் செயின்ட் கேப்ரியல்ஸில் படித்தவன் நான், அதே பிராட்வேயில். ஆனால் அது இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட் இருந்தது, அதை மறந்துட்டார் கிருஷ்ணசாமி. எது? கொத்தவால் சாடி. இங்கே இருக்கக்கூடிய கோயம்பேடு அந்த கொத்தவால் சாடி மார்க்கெட்டு அங்கே தான். அன்றைக்கு இருந்த அந்த கொத்தவால் சாடி மார்க்கெட்டு, வண்டி சத்தம், லாரி சத்தத்துக்கு நடுவில் அவங்க படிச்சிருக்க முடியாது தான். படிக்காமே இவ்வளோ பெரிய வக்கீலாகி இவ்வளோ பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாம் நல்ல கல்லூரியில், நல்ல கட்டிடத்தில், நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் உட்கார்ந்து படிக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு பெரிய வக்கீலாக வரலான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் சட்டக்கல்லூரி அப்படின்னாலே இவங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் அந்த பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எப்போ இருந்தாலும் போராட்டம், எப்போ இருந்தாலும் இவங்க தான் முதல்ல இலங்கை பிரச்சனை முதல்ல எப்போ இவங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்து கல்லடிப்பாங்கன்னு காத்துன்னு இருப்போம் லீவ் விடுறதுக்கு. இன்னும் வரலையே கரெக்டாக வந்துடுவாங்க, சொன்ன டைமில் சொன்ன மாதிரி வந்துடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு வந்து சட்டம் படித்தவர்கள், சட்டக்கல்லூரியில் படித்தவர்கள், அந்த காலத்தில் நம்ம சொன்னார் நோ ஃபீஸு நோ கேஸுன்றது, அது மாதிரி எவ்வளோ பேர் வக்கீல்கள் ஹைகோர்ட்டில் இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய கும்பலாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் அவங்களும் வந்து ஒரு எந்த வக்கீலாக இருந்தாலுமே அவங்க வக்கீலாகிறவர்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. வக்கீலாக ஒரு வருஷம் 2 வருஷம் கூட கொஞ்சம் விரக்தி அது இருக்கும். ஆனால் ஒரு கேஸ் மாட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விறுவிறுப்பாகிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கிருஷ்ணசாமி சொன்ன போல் எப்போவுமே பணம் கொட்டக்கூடிய தொழில். காரணம் என்னென்னா, நான் கூட சில கேஸில் சீனியர்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது டெல்லியில் உடனே அட்வான்ஸ் ஃபீஸு இங்கேருந்து ஆர்டிஜிஎஸ் அமிச்சாதான் கோர்ட்டுக்கே கிளம்புவாங்க. அஃபீஷியலாக கேஷ் கூட வாங்குறது கிடையாது. இப்போ டெல்லியில் ஒரு சீனியர் அப்பாயின்மெண்ட்டு அப்பீரன்ஸுக்கு உடனே 10 லட்ச ரூபா நம்ம ஆர்டிஜிஎஸ் அமிச்சாதான் அன்றைக்கி அடுத்த நாள் அப்பீரன்ஸ் போவாங்கல்ல, போக மாட்டாங்க. சார் வந்து தரேன், செக்கு தரேன். எத்தனை கேஸ் அவங்களுக்கு நம்ம ரெகுலராக நடத்தியிருந்தா கூட, ஏன் நம்ம அறிவாலயம் கேஸாக கபில் சிபில் நடத்தும் போது கூட அட்வான்ஸாக பணம் போயிடும். எவ்வளோ? 45 லட்ச ரூபா போகும். அவங்க 4 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு தாஜில் தான் ரூமு, அவங்களுக்கு காஸ்ட்லி கார் தான், கோர்ட்டுக்கு போவாங்க வருவாங்க போயிடுவாங்க. டெல்லிக்கு ஃபஸ்ட் கிளாஸில் தான் டிக்கெட். அந்த அளவுக்கு இன்றைக்கு வழக்கறிஞர் ப்ரொஃபஷன் வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனை விட ஒரு மேலே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன். நீங்கள் லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டு, இந்த முதல் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டெல்லாம் இது கிடையாது. நம்ம கிருஷ்ணசாமி சொன்னார் பாருங்கள், அவங்களாம் லாஸ்ட் பெஞ்சிலேருந்தும் மேலே வந்துட்டாங்க. நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சிலையும் உட்கார்ந்துருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் மேலே வரணும். இங்கே நாடாளுமன்றம், ஐநா மன்றம் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. லா காலேஜ் தான், வேறு எந்த ப்ரொஃபஷனும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பேராசிரியர் சொன்னாங்க, பேராசிரியரை சொல்லும்போது அவங்களும் இது போல் வெளியில் வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தில் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நேராக டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த கேலரி மாதிரி தான், நீங்கள் எல்லாம் மேலே இருந்து அவங்கள கீழே பார்க்குறீங்க, அவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. நீங்கள் அடுத்து நீங்கள் மேலே போயிட்டே இருக்கீங்க. அதுதான் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் மரியாதையோடு நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேராசிரியரை வணங்கி நீங்கள் மரியாதை கொடுக்கணும். அதே போல் இன்றைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாதிரி நீதிமன்றம் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸில் இன்றைக்கி வந்து அதுதான் நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னார். அது வந்து
அகில இந்திய அளவில் கிடையாது, உலக அளவில் போட்டி நடக்கணும். உலக அளவில் போட்டியில் இந்த அம்பேத்கர் சட்டக்கல்லூரி முதல் இடத்துல, சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி முதல் இடத்துக்கு வரணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். காரணம் அது ஒரு ஓர வஞ்சனை இருக்குது. அது என் திருவள்ளூர் தொகுதியில் வந்ததுனால, இந்த திருவள்ளூர் தொகுதியில் வந்த உடனே பஸ்ஸு விடலை. முதல்ல வந்து பஸ்ஸு விட்டவொன்னே நான் இந்த கல்லூரிக்கு, ஏன்னா 1.5 கிலோமீட்டர் பிள்ளைங்க நடந்து வராங்கன்னு. இன்றைக்கு கேட்டாங்க, 4 பஸ் தான் சார் வருது, இன்னும் கூடுதலாக பஸ் வேணும் அப்படின்னு. நிச்சயமாக அதற்குண்டான ஏற்பாடை நிச்சயமாக செய்வோம். அதே போல் 4 பஸ் விட்டதே பெரிய விஷயமா இருந்தது அன்றைக்கி. இன்றைக்கி அது 10 அளவுக்கு இன்றைக்கி 1033 பேர் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த கல்லூரி முதலிடத்துக்கு வரணும். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லணும். அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் பேரவைத்தலைவர் கலைஞர் இன்றைக்கு அம்பேத்கர் எழுதிய புத்தகங்களை தமிழாக்கம் செய்வதற்கு 5 கோடி இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியவர் தான் நமது மாண்புமிகு முதல்வர் தமிழினத்தின் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களின் சிறப்பான வாழ்த்துரைக்கு நன்றி. அடுத்து மாண்புமிகு இரா கிரிராஜன் ஐயா அவர்கள், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். இளம் வயது முதலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு சமூக நீதிக்காக போராடும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் பேரவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் பெரியார் திடலில் அவருக்கு செய்த சிறப்பு என்பது மறக்க முடியாத நினைவு என்பதை எப்போதும் அவர் நினைவு கூர்வார். மரியாதைக்குரிய கிரிராஜன் அவர்கள் நம்மில் ஒருவர். ஆம், நமது சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் பயின்று தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டவர். திமுகவின் சட்டத்துறை செயலாளராக பல வழக்குகளில் நீதிமன்ற படிகளில் சமூக நீதிக்காக போராடியவர். கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ், மனித கல்விகளை மனிதனே அகற்றுவதை தடுத்தல், கைத்தறி தொழில் மீதான GST நீக்கம் என பல்வேறு தலைப்புகளில் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டது மட்டுமன்றாமல் பல்வேறு கேள்விகளையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பியவர். ஐயா அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் சட்டக்கல்வி இயக்ககத்தின் சார்பிலே தேசிய அளவிலான மாதிரி நீதிமன்றங்களிலே பங்கெடுத்து வெற்றி பெற்றிருக்கின்ற வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி மற்றும் நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்ற இருக்கின்ற பால்வளத்துறை அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் ஆற்றல்மிகு SM நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கின்ற நம்முடைய கல்லூரியின் மாணவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், அன்பிற்கினிய சகோதரர் வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வாழ்த்து அனுப்பியிருக்கின்ற திருத்தணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டு சிறந்த உரையாற்றியும் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் கல்வியாளர் BG ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தராமல் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற சட்டக்கல்வியினுடைய இயக்குனர் சகோதரி J விஜயலட்சுமி அவர்களே, இந்த எங்களையெல்லாம் அழைத்து இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு லா காலேஜ் நடத்துவது என்றால் ஒரு தனிப்பெரும் திறமை வேண்டும். ஒரு வக்கீலை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். 1000 வக்கீல்களை போன்ற 1000 வக்கீல்களை சமாளித்து இந்த சட்டக்கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியை டாக்டர் கயல்விழி அவர்களே, பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மூட்கோர்ட்டிலே வெற்றி பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இருபால் வழக்கறிஞர் பெருமக்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி துணை செயலாளர்
மரியாதைக்குரிய சகோதரர் பூவை ஜெரால்ட் அவர்களே, மரியாதைக்குரிய திருவள்ளூர் நகர செயலாளர் திரு தீசு ரபி அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஜெயசீலன் அவர்களே, அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சகோதரர் மூர்த்தி அவர்களே, அரசு வழக்கறிஞர்கள் ரவிச்சந்திரன் அவர்களே, புரட்சிதாசன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, திரு நாகராஜன் அவர்களே, சின்னா அவர்களே, நகரமன்ற உறுப்பினர் சுபாஷினி பாஸ்கரன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு சிறந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய அந்த கல்லூரியினுடைய முதல்வர் திருமதி கயல்விழி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, Dear students, it is immense pleasure to be attend the National Moot Court Competition 2023 conducted by Director of Legal Studies, the same college where we study along with Krishasamy. It is my happy occasion to be with young and energetic lawyers to tomorrow. Legislature, executive, judiciary are the three pillars of democracy. The strength of the democracy depends upon the strength of the each pillar and the way pillars of complement of the each other. Moot court is an integral part of legal education. Law serves as an important instrument to achieve social economical development. Today, law is not viewed merely as an instrument of social control, but also as an instrument of the social change. Law is becoming an instrument changing our society for better development towards a better civilization. மரியாதைக்குரிய ஒரு சட்டம் பயின்ற வழக்கறிஞராகவும் நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு நிகழ்வை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாலே இங்கே இந்த மேடையில் விட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் ஒரு சம்பவத்தை அவர் செய்து காட்டினார். சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு தரப்பு மக்களை இன்றைக்கு அவருடைய நரிக்குறள் என்று பெயர் சொல்லிக் கூட அழைக்கக்கூடாது என்று அரசாங்கம் இன்றைக்கு அறிவுறுத்தி இருக்கின்ற கட்டத்திலே அந்த சம்பவத்திற்காக சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட அடித்தட்டிலே இருக்கின்ற மக்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் விரும்பி அந்த மக்களை சந்திப்பதற்காக ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர். நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு சமூக நீதி காத்து வருகின்ற தலைவராக இருக்கின்ற நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இல்லத்திற்கே சென்று உணவருந்தி விளிம்பு நிலை மக்களை எப்படி சமுதாயத்திலே மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசித்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்திய ஜனாதிபதிக்கும் இந்தியாவுடைய பிரதமருக்கும் கடிதம் எழுதி நான் நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம் என்றால் சட்டம்தான் இன்றைக்கு அனைத்தையும் சமநிலைக்கு கொண்டு வருகின்ற வாய்ப்பாக சட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தை பயின்று நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டிய சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இந்தியாவுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற கிரண் ரிஜிஜு இன்றைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் தான் சட்டத்துறை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்படியான ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு சட்டத்துறைக்கு என்று அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் அதே போல நீதியரசர்களுக்கு என்னென்ன நீதி பரிபாலனம் செய்வதற்கு என்னென்ன தேவைகள் என்பதெல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அரசாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எனக்கு முன்னாலே திரு கிருஷ்ணசாமி குறிப்பிட்டதை போல ஒரு பிரம்மாண்டமான இடத்திலே இந்த சட்டக்கல்லூரி ஒரு 150 ஆண்டு காலம் இயங்கிக் கொண்டிருந்த சட்டக்கல்லூரி இப்படி ஒரு 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 அசாதாரணமான சூழ்நிலையிலே அந்த சட்டக்கல்லூரியை மாற்றி இங்கே கொண்டு வந்து ஒரு அருமையான சூழ்நிலையில் அந்த சட்டக்கல்லூரி அமைத்திருக்கிறார்கள்.
அங்க இருக்கிற சட்டக்கல்லூரி நம்முடைய கிருஷ்ணசாமி சொன்னதை போல ஒரு பாராளுமன்றத்தை போல இருக்கும். நீங்க சென்னையில இருக்கின்ற மாநகராட்சிக்கு சென்று பார்த்தாலும் சரி, சென்னையில இருக்கிற சட்டசபைக்கு சென்று பார்த்தாலும் சரி, அல்லது சட்டக்கல்லூரி பழைய சட்டக்கல்லூரிக்கு சென்று பார்த்தாலும் சரி, அதே போல உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற அறைகளுக்கு சென்று பார்த்தாலும் சரி, பாராளுமன்றத்தை சென்று பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பிரிட்டிஷ் ஸ்டைலில் இந்த கேலரிலாம் ஒரு ப்ரொசீஜர்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு சட்டத்துறைக்கும் நீதித்துறைக்குமான ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அப்படி வழங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சாதாரண மக்களும் மேன்மையான இடத்திற்கு வர வேண்டிய வாய்ப்பினை சட்டம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. பாராளுமன்றத்திலே மைய மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தெரியும். அந்த மைய மண்டபத்தில் ஒரு கல்வெட்டினை பொறுத்திருப்பார்கள். என்ன பார்த்தா இந்த இடத்துல ஒரு 50 நாட்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே இந்தியாவிலே இருக்கின்ற முதுபெரும் தலைவர்கள் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் கூடி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று வகுத்த மண்டபம் என்று இன்றைக்கும் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரையிலே பல்வேறு நாடுகளில் இருந்து கடன் வாங்கப்பட்ட சட்டமாக இருந்தாலும் ஒரு அருமையான சட்டத்தை இந்தியாவினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்தியாவிலே இருக்கின்ற மக்களை மேலே கொண்டு வர வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டு உருவாக்கிய சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்களாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அருமை நண்பர் சொன்னதை போல ஒரு டாக்டர் இருந்தால் கூட ஒரு 500 ரூபாய் ஃபீஸ் வாங்குவாங்க. என்னதான் பெரிய டாக்டர் வந்து 1000 ரூபாய், அப்போலோ போனால் கூட 1000 ரூபாய் தான். ஆனால் வக்கீல் நினைத்தால் நம்ம விஜிஆர் சொன்னதை போல ஒரு அப்ளிகேஷன் தான். சுப்ரீம் கோர்ட்ல இன்றைக்கு அவர் சொன்ன கபில் சிபிலாக இருந்தாலும், அபிஷேக் சிங்வியாக இருந்தாலும், மூத்த வழக்கறிஞர் துளசியாக இருந்தாலும், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதைத்தான் அவர் சொன்னார். இந்த 3 பேருமே இன்றைக்கு ஜாம்புவான்கள். நம்முடைய பா சிதம்பரமாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்ளிகேஷன்ல பேசணும்னா 15 லட்சம் ரூபாய் ஃபீஸ். இதை எந்த பெரிய டாக்டரும் ஒரு நாள்ல ஃபீஸ் இவ்வளவு வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருக்காது, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 அப்ளிகேஷன் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல. அதே போல் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் திமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாங்கள் 6க்கும் மேற்பட்ட மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ஃபீஸ் போய் கேட்டீங்கன்னா, சார் ஒரு அப்ளிகேஷன் ஹைகோர்ட்ல ஆர்கியோன்னா 3 லட்சம் ரூபாய் சார் மினிமம் ஃபீஸ். இப்படி வழக்கறிஞர்களாக இருப்போர் தன்னுடைய தகுதியை, திறமையை உயர்த்தி கொள்ள 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 உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் மட்டுமல்ல, நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆற்றுகின்ற சேவை. அவர் சொன்னதை போல ஒரு வியாதி வந்துட்டா ஒரு மருந்து கொடுத்தா குணமாயிடும். பல்வேறு பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீதிமன்றத்தை தவிர வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த நாட்டின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உச்சபட்சமாக இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் எடுக்கின்ற முடிவுதான் அனைவரையும் கட்டுப்படுத்தும் என்பதை நாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே உணர்ந்திருப்போம். நீங்களும் படித்து உணர்ந்திருப்பீர்கள். இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரையில முதல் திருத்தத்தை கொண்டு வந்து இந்த மாநிலம் தான். இந்தியாவுடைய முதல் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அது இந்த மாநிலத்திலிருந்து தொடங்கிய புரட்சி தான் முதல் சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு புனிதமான சட்டம். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கின்ற நேரத்தில் தெரிந்து கொள்வீர்கள், இந்தியாவிலே பல்வேறுபட்ட மதங்கள் இருக்கலாம், மொழிகள் இருக்கலாம், இனங்கள் இருக்கலாம், அத்தனை பேரையும் கட்டி ஆளுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பவுண்டரியாக இருப்பதுதான் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வழிநடத்துகின்ற எதிர்கால தலகர்த்தர்களாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் படிக்கும்போது சிவில் கிரிமினல் இதை விட்டா தெரியாது. ஆனால் இன்றைக்கு பல்வேறுபட்ட துறைகளிலே இன்றைக்கு சட்டம் வளர்ந்து விட்டது. மருத்துவத்துறைக்கும் சட்டம் தேவைப்படுது, அது இயந்திர துறையாக என்ஜினியரிங் இருந்தாலும் அங்கேயும் சட்டம் தேவைப்படுது. பல்வேறுபட்ட நிலையிலே இன்றைக்கு சட்டம் தேவை என்கிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதே போல மல்டிநேஷனல் கம்பெனிஸும் இந்த நாட்டுக்கு வந்தான்னா இன்றைக்கு புதுசாக ஒரு சட்டம் வந்திருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கம்பெனிகள் ஆரம்பிக்கலாம், ஆனால் நம்மூர் வழக்கறிஞர்கள் தான் அப்பீர் ஆகணும்னு இன்னைக்கு ஒரு புது சட்டம் கொண்டு வந்திருக்காரு. அப்படி போல பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இந்தியாவிலே தொழில் செய்கின்ற நேரத்திலே உங்களுடைய சேவை அவர்களுக்கு தேவை என்கிற நிலையும் வந்திருக்கிறது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி லீகல் அட்வைசர்னா ஒரு 10 கம்பெனி சேர்ந்து ஒருத்தர் வச்சுப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு லீகல் அட்வைசர், எனக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஒரு லீகல் அட்வைசரா போனால் 50,000 சேலரி கொடுக்குறாங்க. இல்லை ஒரு 3-4 கம்பெனிக்கு நீங்கள் லீகல் அட்வைசரா இருக்கீங்களா 1 லட்ச ரூபா சேலரி கிடைக்கும். ஏனென்றால் இதை சொல்றேன்னா பல நேரங்களிலே வக்கீலா படிச்சா வேலை கிடைக்காதுன்னு ஒரு தவறான எண்ணத்தை
இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அது என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி நம்பிக்கை இழக்கின்ற தன்மைக்கு நீங்கள் வரக்கூடாது. இந்த சட்ட கல்வியை முழுமையாக முடித்து வாய்ப்பு கிடைத்தால் இதிலே முதுகலையும் பெற்றுவிட்டீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இதை மனதிலே வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். சமுதாயத்திற்கு நீங்கள் படித்த கல்வி அடித்தட்டு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. இன்னொரு தகவலும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நேற்று காலையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த சட்டம் எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. நேற்று காலையிலே குடியரசுத் தலைவர் மாளிகையிலே காலை சிற்றுண்டி உண்பதற்காக ஒரு அழைப்பு வந்தது. நானும் பாராளுமன்ற உறுப்பினராகி இதுதான் முதல் முறை. அது கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பல முறை சென்றிருப்பார். எனக்கு முதல் முறையாக அந்த பாராளுமன்ற உறுப்பினராகி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்கிற நேரத்தில் அங்கே பார்த்தேன். உண்மையிலே இந்த ஒரு நாட்டின் ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு சமூகத்தின் விளிம்பு நிலையிலே இருக்கின்ற பெண்மணி, சமுதாயத்தின் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்மணி இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிற நேரத்தில் மிகவும் பெருமை அடைந்தேன். அவரோடு உணவருந்துகின்ற வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் நான் பெருமை அடைந்தேன் என்றால், இன்றைக்கு சாதாரண மனிதனும் சமுதாயத்தில் மேல்நிலைக்கு வருவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிச்சயம் உதவும். அதை மனதிலே வைத்து செயல்படுங்கள். ஒவ்வொருவருக்கும் எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, குறிப்பாக நம்முடைய கயல்விழி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. அடுத்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆவடி தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் வெற்றிக்கனியை பறித்து தமிழ்நாட்டில் நடக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருப்பவர் நமது ஐயா மாண்புமிகு சாமு நாசர் அவர்கள். தான் பொறுப்பேற்ற தருணத்திலிருந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தான் சார்ந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருப்பவர் நமது திருவள்ளூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஐயா சாமு நாசர் அவர்கள். 1999 முதல் 2001 வரை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் பெருந்தலைவராக சிறப்பாக செயலாற்றி தற்போது மாநிலத்தின் பால்வளத்துறை அமைச்சராக உயர்ந்திருப்பது ஐயாவின் கடின உழைப்பிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அத்தனையும் தாண்டி எல்லா தொண்டர்களும் எளிதில் சந்திக்கக்கூடிய சில தலைவர்களில் ஐயா அவர்களும் ஒருவர். அவரை சந்திக்க செல்லும் தொண்டர்கள் அனைவருக்கும் அன்போடு அசைவ உணவு எப்போதும் இருக்கும் என்பது அவரது சிறப்பு. தொண்டர்களால் சமத்துவ அண்ணன் என்று அழைக்கப்படுபவர் தனது கடின வேலைகளுக்கு மத்தியிலும் நமது சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் தமிழ்நாடு சட்டக்கல்வி இயக்குநரகத்தின் வழிகாட்டுதலில் நடைபெற்ற தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டியின் நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்து போட்டியில் வெற்றி பெற்ற எதிர்கால சாதனை வழக்கறிஞர்களுக்கு பரிசு வழங்க வந்திருக்கும் ஐயா அவர்களை நிறைவு விழாவின் தலைமை உரையை வழங்குவதற்கு பணிவன்போடு உங்களது கரகோஷங்களுக்கிடையே அழைக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியின் இந்த தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டி பரிசளிப்பு விழா நிறைவு நிகழ்ச்சிக்கு இங்கு எங்களை எல்லாம் அழைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முனைவர் கயல்விழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கிரிராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கல்வியாளர் விஜி ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பூவிருந்தவள்ளியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருமை நண்பர் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள அருமை நண்பர்
வழக்கறிஞருமான ஜெரால்ட் அவர்களே, நம்முடைய அருமை நண்பர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிற மூர்த்தி அவர்களே, அருமை தம்பி புரட்சிதாசன் அவர்களே, அருமை நண்பர் சிசு ரவி அவர்களே, அருமை நண்பர் ஜெயசீலன் அவர்களே, அண்ணன் எஸ்ஏ மகிமைதாஸ் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் சுபாஷினி பாஸ்கரன் அவர்களே, அருமை சகோதரியார் மாலா சன் பிரகாஷ் அவர்களே, நம்முடைய ராயல் பாஸ்கர் அவர்களே, அருமை நண்பர் தியாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள ஜின்னா அவர்களே, அருமை நண்பர் ஏபிபி ரவிச்சந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த மாதிரி நீதிமன்ற நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து சிறப்பு விருந்தினமாக அழைத்த அருமை சகோதரியார் அவர்களுக்கு, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு வரும்போது அருமை நண்பர் கிருஷ்ணசாமி அவர்களும், அருமை நண்பர் கிரிராஜன் அவர்களும், அருமை சகோதரியார் நம்முடைய முதல்வர் கயல்வெளி அவர்களும் பழைய நினைவுகளை கூறும் வகையில் அங்கே இருக்கின்ற புகைப்படங்கள்லாம் காமிச்சாங்க. இரத்தத்திலகன் ஒரு படம், அந்த படத்தில் வந்த காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து சொல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம். ஆக அந்த பாட்டை எழுதினவன் செத்துட்டான், அது படத்தில் நடிச்சவங்களும் செத்துட்டாங்க, அந்த படத்தை எடுத்தவரும் செத்துட்டார். இருந்தாலும் அந்த பாடலுக்கு மட்டும் உயிர் இருக்கிறது என்றால் நம்மளாம் நினச்சி பார்க்கணும். ஆக அந்த அளவுக்கு வந்தீங்கன்னா உயிர் பெறுகின்ற அளவுக்கு இன்றும் நமக்கு பிறகும் நம்முடைய சந்ததிக்கு பிறகும் அந்த பாடலுக்கு உயிர் இருக்கும். அந்த அளவுக்கு அது கருத்தான பாடலை அன்றது நம்ம ஏற்றினார்கள். அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த காலத்தில் அவங்க அடித்த எல்லா லூட்டியும் சொன்னாங்க, என்னென்ன பண்ணோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து இந்த கல்லூரி இங்கே வந்ததுக்கு காரணத்தையும் சொன்னாங்க. அதை நான் இங்கே சொல்லக்கூடாது, ஏன் இங்கே வந்தது அப்படின்னு சொன்னால் அது கூட மன வருத்தத்தை உண்டு பண்ணும், வேணாம். இருந்தாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேசும்போது சொன்னார் கிருஷ்ணசாமி, அந்த கல்லூரி இங்கேருந்து வந்ததுக்கெல்லாம் எனக்கே வருத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்குலாம் எவ்வளோ வருத்தமாக, அந்த கல்லூரியில் இங்கே வர்றதுக்கு அவரும் ஒரு காரணன்றது அவருக்கே தெரியாமல் இருந்தது. அவரும் ஒரு காரணம். இப்போ இங்கே வந்து உங்கள் முன்னாடி முதல கண்ணீர் வடிக்கிறார், அவருக்கு ஒரு காரணம். ஏன்னா அவர் அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஆக நல்ல காரியங்கள்லாம் பண்ணாங்க, அது நம்ம சம்பவங்கள் வச்சுங்க, அது நம்ம சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அது அந்த வயசில் அப்படி தான் இருந்தாகணும். அதான் அந்த வயசு, டீனேஜ். அந்த வயசில் அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அந்த வயசுக்கு அர்த்தம் இல்லை, அது அப்படி தான் இருந்தாகணும். ஆக அந்த அளவுக்கு கடந்த கால நினைவுகளை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார். இருந்தாலும் நம்முடைய உயிரினு மேலான தளபதி அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று கல்விக்கென்றை திறக்கப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் ஆற்றிய பணிகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அண்மைக்கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கீல்களுக்கு என்று இருக்கக்கூடிய சோமல் நிதி 7 லட்சமாக இருந்ததை 10 லட்சமாக ஆக்கிய பெருமை தமிழக முதல்வர் அவர்களுக்கு உண்டு, அண்மையில் அறிவிச்சாங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் இருக்கக்கூடிய 20 கோடி மூலதன வைப்புத் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடியை இன்றைய தினம் ஒதுக்கி தந்த பெருமையும் நம்ம தமிழக முதல்வர்களுக்கு உண்டு, உங்களுக்காக வேண்டி. அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா சென்னை புறநகரில் 7 ஏக்கர் நிலத்தை கொடுத்து இது போன்று வளைந்து வரும் வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, கோர்ட்டுகளை அங்கே உருவாக்க வேண்டும் என்பதற்காக 7 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி தந்த பெரியும் நம்முடைய தமிழக முதல்வருக்கு உண்டு. கல்விக்கென்னை திறக்கப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் கடந்த பட்ஜெட்டில் பார்த்து நிதிநிலை அறிக்கையில் 28,000 கோடியை ஒதுக்கினாங்க. இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் ஒதுக்காத அளவுக்கு 28,000 கோடியை ஒதுக்கிய பெருமை நம்முடைய தமிழக முதல்வர்களுக்கு உண்டு. இந்த முறை பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கிருக்காங்கன்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அறிவித்த பட்ஜெட்டில் 40,000 கோடியை ஒதுக்கி அகில இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதல்வரும் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு, பொறாமைப்படுகின்ற அளவிற்கு 40,000 கோடியை ஒதுக்கியிருக்காருன்னா காரணம் என்ன? நம்ம மாநிலத்தில் மாணவ செல்வங்கள்லாம்
கல்வி கண் திறக்கப்பட வேண்டும், அவர்கள் கல்வி கேள்வியில் சிறந்து வழங்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கி, இன்னும் சொல்ல வேண்டுமா, ஏழை எளிய மாணவ செல்வங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வருகை ரொம்ப கம்மி. மதிய உணவு கொடுத்தாலும் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மதிய உணவு இருந்தாலும் அதை டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட முட்டையோடு சேர்ந்த உணவு கொடுத்தவர் மறைந்து மறையாமல் கலைஞர் அவர்கள். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பள்ளியினுடைய வருகை வந்து கம்மியாக இருந்தது. அண்மையில் எடுத்த ஒரு திட்டக்குழு, அந்த தமிழ்நாடு திட்டக்குழு அறிக்கையில் என்ன சொல்லுதுனாக்கா, வருகை தந்த மாணவ செல்வங்கள், சின்ன பிள்ளைகள் பிரைமரி ஸ்கூலில் வரக்கூடிய மாணவ செல்வங்கள் 40% கூடியிருக்கிறான்றாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 40%, 1885 பள்ளி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 1885 பள்ளிகளில் ஏறி இருக்குதுன்னாக்கா 40% பள்ளியினுடைய வருகை ஏறி இருக்கு. சின்ன பிள்ளைகளுடைய பிரைமரி பிள்ளைகளுடைய வருகை ஏறி இருக்கு, காலையிலே வருகின்ற காரணம் என்ன அப்படி என்றால், மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய வருகை அங்கிருந்து ஒருங்கிட்ட கொஞ்சம் தொலைதூரலேருந்து வரலாம், அல்லது காலையில் உணவு இருந்தாமல் வரலாம், அதற்காக காலந்தாமந்து வரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் புறம் தள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளுடைய வருகை எதனால என்று சொல்லி கணக்கெடுக்கின்ற போது திட்டக்குழு கொடுக்கின்ற அறிக்கை, காலையில் அளிக்கின்ற உணவு திட்டத்தால் அனைத்து மாணவ பிள்ளைகளும் இருக்கின்ற கிராமங்களெல்லாம் பிள்ளைகள் வந்து சேர்கிறேன்னு சொல்கிறாங்க. 40% கூடியிருக்கின்றான்றாங்க. இந்த 40% பிள்ளைகளை நீ கல்விக்கணை திறப்பதற்காக என்னது வருகிறது. 8ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகள் பெண்கள் 8வது வரைக்கும் படிச்சுட்டு அவங்க படித்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு 10,000 கொடுப்பதாக அறிவித்தார். ஏன் தெரியுமா? படிப்பு அறிவை பெற வேண்டும். அதன் மூலம் 8ஆம் கிளாஸ்ல அப்படியே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து போக வேண்டும். இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அதுங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆக அந்த மாதிரி உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க. 10,000 அறிவிச்சாங்க, 15,000 ஆச்சு, 20 ஆச்சு. இன்றைய தினம் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் 25,000 அறிவித்திருக்கின்றார்கள். என்றால் நம்ம பிள்ளைகள்லாம் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும். அவர் தமிழகத்தில் மாத்திரமல்லாமல் அகில இந்தியாவிலையும் அகில உலகத்தில் தலை சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய முதல்வர் அறிவிக்கின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இங்கே பேசும்போது விஜி ராஜேந்திரன் சொன்னார், நான் இருக்கிற பகுதி, நான் இங்கே பள்ளியாக நான் இதாக இருக்கிறேன், இங்கே சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய பள்ளியின் முன்னுண்டு மேலும் வளரணும், என்னுடைய பள்ளி பிள்ளைகள்லாம் கல்வி கேள்வியில் சிறந்து வளரணும் அப்படிலாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா நம்மை பொறுத்தவரை எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் முதலிடம் இறங்க வேண்டும் என்பது இருவர் கருத்துக்கு இடம் கிடையாது. யாருக்கு எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் கூட அந்த மாதிரி ஆசைகள் இருந்தாலும் எங்களை மாதிரி ஆளுகள் இருக்கிறது தவறு கிடையாது. அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக வர்றதுல தவறே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றி, அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அதே போல் பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் முன்னே விளங்க வேண்டும்னு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி நீங்கள் படிக்கிற கல்வி சட்டம் ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி தான் சட்டம். ஆனால் ஒரு பழமையில் சட்டமே இருந்தது கிடையாது. சட்டமே ஏற்றமாக தனி மனிதனாக இருந்தால் தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொடையில் இருக்கிற சதையை எடுத்து கொடுத்து வச்சான் புறாவுக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அது ஒரு தீர்ப்பு. அதே போன்று பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி இவன் என்ன பண்ணாங்க, மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணி அடித்த காரணத்திற்காக வேண்டி தனி மனிதனாக இருந்து தனியாக வந்து மாடு வந்து தன் ஆராய்ச்சி மணி அடித்த காரணத்திற்காக தன்னுடைய மகனையே தேர்காலிட்டு கொண்டான். நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அதே போன்று மேலே கண்ணகி ஒரு சிலம்பை திருடி சென்று விட்டான். மன்னனுடைய சிலையை மனைவனுடைய திருடி போயிட்டான். அது ஒரு இது. ஆனால் சாலையில் கோவலன் அதை தன்னுடைய வறுமையின் காரணமாக விற்க வந்தான், அவனுடைய கண்ணகியினுடைய கால் சிலம்பை. அதனால் அவனை கொண்டு போய் இவன் தான் கல்வன் சொல்லி கொண்டு அவனுடைய சிறை செய்து விட்டார்கள். கடைசியில் கண்ணகி தனி மனிதியாக இருந்தால் அங்கே வாதாடுறான். எப்படிப்பட்ட வாதாட்டம்? சாதாரண வாதாட்டம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, நானே கல்வன், நானே தவறு செய்தேன்னு சொல்லி அங்கேயே உயிர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆக அந்த மாதிரி வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கோம். அவன் காலில் இருந்து மாணிக்க கற்கள், இவன்ட்டு வந்து பவளக்கற்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நீதியை தனி மனிதனாக இருந்து போராடி அந்த காலத்தில் கிடையாது, தீர்ப்பு கிடையாது. அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படியேப்பட்ட வரலாறு சிறப்பு மிக்கவர்களாக நம்முடைய மன்னர்கள் இருந்த காலகட்டம். மன்னனே இறந்துட்டு அந்த நேரத்திலே தான் செய்த கல்வன், நான் தாண்டா கல்வன் சொல்லி அவனை தீர்ப்பு சொன்னது தப்புடான்னு சொல்லி அந்த இடத்துல மாண்டான்றதெல்லாம் படிச்சிருக்கிறோம். தனி மனிதனாக இருந்து கண்ணகி வாதாடினான். அதே போன்று பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வரை படையெடுத்து வருகின்றார். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வருகின்ற போது அனைத்து அவர் படையெடுத்து வருகின்ற நாட்டில் உள்ள எல்லாம் அவர்கிட்ட சரண்டானான். எல்லாருமே சரண்டானான். ஆனால் இவர்கிட்ட இங்கே நம்ம நாட்டில் வரும்போது வருகின்ற போது ஜீலம் நதிக்கரையில் இருக்கக்கூடிய புருஷோத்தம் என்ற மன்னன் மட்டும் எதிர்த்து போராட்டி அவனுக்கு தெரியும்
புருஷோத்தமன் திரு நம்ம தோல்வி அடையும், ஏன்னா பெரும்படையோடு வருகிறான் அலெக்சாண்டர். இருந்தாலும் அவன் தோல்வி அடையும் தெரியும். தோல்வியை பற்றி கூட கவலைப்படாமல் என்ன பண்ணான், எதிர்த்து போராடுறான். எதிர்த்து போராட போய் தோல்வியை கண்டான். தோல்வியை கண்டப்போ அவன் கையையும் காலையும் கட்டி அவன் மன்னனை அழைச்சிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. யாருக்கு? அலெக்சாண்டர் முன்னாடி புருஷோத்தமன் வந்து நிற்கிறான். நிற்கும் போது அனைத்து நாட்டு மன்னர்களும் என்னை பார்த்து பயந்தாங்க, சரண்டர் ஆனாங்க. ஆனால் நீ மட்டும் எந்த அளவுக்கு என்னை எதிர்த்து போராடினிய, காரணம் என்னன்னு கேட்டான். நீ என் நாட்டில் உள்ள நுழைஞ்சிருக்க, நான் உன் நாட்டில் உள்ள நுழையில. இது என்னுடைய நாடு, என்னுடைய தாய் நாடு. என் தாய் நாட்டை காக்க நான் உண்ட போராட்டம் தவறே கிடையாது அப்படி சொல்லி திருப்பி எடுத்து பேசுறான். முதல்ல நான் பேசுவதற்கு முன்பு நீ ஒரு மன்னன், நான் ஒரு மன்னன். நீ வேறு ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டை சேர்ந்த மன்னன். இருந்தாலும் போரில் வெற்றி பெறுவது இயற்கை. யார் வெற்றி பெறு தோக்குறது அது தர்ம யுத்தம். இருந்தாலும் என்னை நீ கையை கட்டி நிற்க வைக்கிற தப்பு, முதல்ல அவுத்து விட்றா கையண்ணா. யார்கிட்ட? அலெக்சாண்டர் கிட்ட. சொன்னவன் அவன் பார்த்தான், அலெக்சாண்டர் இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறான்னு சொல்லி அவன் கையை அவுத்து விட்டு காலையை அவுத்து விட்டு அவனுக்கு நேராக சேரை போட்டு உட்கார வச்சு என்ன பண்ணான்னா, உன்னுடைய வீரத்தை மெச்சி என்னை ஏற்று போராடின பத்தியா, வீரத்தை மெச்சி திருப்பி இந்த நாட்டை உங்ககிட்டே ஒப்படைக்கிறான்னு சொல்லி அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டானா. ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணியிருக்கிறாவ, அந்த நாட்டில் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை பார்வையிட வந்திருக்கார் அலெக்சாண்டர். பார்வையிடும் போது ஒரு ஆலமரத்தடியில் பெரும் கூட்டம், ஏறக்குறைய 18 பட்டிகளில் இருக்கக்கூடிய மாட்டு வண்டிகள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஜேஜன் கூட்டமாக இருக்குது. அலெக்சாண்டர் கேட்டிருக்கார், இங்கே என்ன நடக்குது, இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இங்கே ஒரு நீதிமன்றம்னாரா. நீதிமன்றமா? இங்கேயா? என்ன நீதிமன்றம்னு கேட்டிருக்காரு. வேடிக்கை பாருங்க, இங்கே ஒரு தவா வருது. அந்த தவாவை வந்து அங்கே ஊர் பஞ்சாயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த நீதிமன்ற ஜட்ஜு, அவர் தான் ஜட்ஜுன்னாராம். அவர் ஜட்ஜு வச்சு தாடி கிட்டலாம் வச்சுக்கிட்டு கையில் ஒரு சொம்பு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. யார்? அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஒருத்தர் இவர் தான் பஞ்சாயத்து சொல்ல போகிறோம்னு இவர் அலெக்சாண்டர் தன்னை யாருன்னு காட்டிக்கலாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ 2 பேருக்கு தவா, 2 பேரும் நிற்க வச்சுருக்காங்க. 2 பேரும் வந்து சொல்கிறான், பஞ்சாயத்து சொல்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, நான் இவரிடம் நிலம் வாங்கினேன். இவரிடம் நிலம் வாங்கியது உண்மை. நிலம் வாங்கிய போது அவர் இந்த விலைக்கு எனக்கு விற்றார், நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு பிறகு அந்த நிலத்தையே நான் ஏர் உழுதேன். ஏர் உழுத போது ஒரு பானை நிறைய, ஒரு பித்தளை பானை நிறைய எங்களுக்கு தங்க காசு கிடைச்சது. அது முழுசும் தங்க காசு இருக்குது. ஆகவே அந்த காசு எனக்கு தேவையில்லை. நான் இவர்கிட்ட நிலத்தை மட்டும் தான் வாங்கினே தவிர இந்த பாத்திரமோ அந்த பாத்திரத்தின் நகையோ எனக்கு கிடையாது. அந்த தங்க காசு எனக்கு சொந்தம் கிடையாது. ஆகவே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றதெல்லாம் உண்மை, நான் அந்த இடத்த கொடுத்தது உண்மை இல்லைன்னு சொல்ல. ஒரு கால் நான் கொடுத்த நிலம் பாலை நிலமாக இருந்தால், அவர் பயிரிடுவதற்கு லாயக்கற்ற நிலமாக இருந்தால் திருப்பி என்கிட்ட கேட்டுருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன் நிச்சயமா. ஏன்னா முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கும் வியாபாரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நான் தரமாட்டேன். ஆகவே அதில் ஏற்படக்கூடிய லாபமாக இருந்தால் நஷ்டமாக இருந்தால் உன்னை தான் சாரும். ஆகவே அந்த இடத்தில் கிடைத்த அந்த நகை உனக்கு தான், அந்த தங்க காசுகள் மொத்தம் உனக்கு தான், எனக்கு வேணான்றார். இல்லை இல்லை, நான் உங்ககிட்ட வாங்கினது நிலம் மட்டும்தான், இந்த நகையை எடுத்துகிட்டு போன்றார். என்னால் முடியாது, நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன்றார். இந்த நகையை உனக்கு தான் சொந்தம். அப்படி 2 பேருக்கும் பெரிய சகரார். 2 பேருக்கும் தகராறு நடக்க போய் பார்க்குறாரு. ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறது இவருக்கு பஞ்சாயத்துக்காரர் புரியல. ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறாரு, தலையை சொரிஞ்சிட்டு சரி நீ எடுத்துகிட்டு போய் அந்த நகையை அப்படின்றாரு. முடியாதுன்றாரு. சரி நீயாவது வச்சுக்கியா, நீ தான் இடத்த கொடுத்து வாங்கிட்டு நீயே வச்சுக்க, அவன் தான் சொல்லிட்டானே. ஏன்னா அதுவும் என்னால் முடியாது, நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், அந்த இருக்கக்கூடிய நகையை வாங்கலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை நான் வாங்கலை அப்படின்றார். உடனே என்ன பண்ணுறாரு, தீர்ப்பு தள்ளி வைக்கப்படுகிறதுன்றார். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதே மாதிரி தீர்ப்பு வந்து தள்ளி வைக்கப்படுகிறதுன்றார். தள்ளி வைக்கப்படுறது அலெக்சாண்டருக்கு ஒன்றும் புரியல, என்னையா நடக்குதுங்க அப்படின்றார். இந்த மாதிரி கேஸ் இது மாதிரி சொல்லியிருக்கேன், தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் ஒன்றா கேட்டுட்டு என்னையா தீர்ப்பு சொல்ல போகிறார். தீர்ப்பு நாளைக்கு சொல்கிறேன்னு போயிட்டார் அவர். நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் திருப்பி அந்த இடத்துக்கு வந்திருக்கார். அந்த இடத்துல வந்து என்னதான் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு திருப்பி வந்திருக்கார். திருப்பி வந்து உட்காந்துருக்காரு அவர். ஊர் கூடுறதுக்கு முன்னாடி வந்துட்டா 18 பட்டிலேருந்து மாட்டு வண்டி ஈட்டு வண்டி எல்லாம் வந்து சேர்ந்துட்டான். வந்து சேர்ந்து என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு உடனே கேட்டார். திருப்பி அவர் அதுக்குள்ளே நீதிபதி போய் விஷயத்தை கேட்டிருக்காரு, யார் என்னன்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு திருப்பி உட்காந்துருக்காங்க. அடுத்த நாள் தீர்ப்பு வரும்போது திருப்பி உன் கதையை நான் சொல்லுன்னிருக்கார். என்னால் முடியாது, நான் ஒத்துக்கிட மாட்டேன், நான் நிலத்தை மட்டும்தான் விற்றேன், அதில் இருக்க பொருள் எதுவாக இருந்தாலும் அவர் தான், அதில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டம் அவர் தான் சொந்தம், எனக்கு சம்மந்தம் கிடையாது இருக்கார். என்ன சொல்கிற எடுத்துக்க அந்த நகையை, என்னால் முடியாது, ஒத்துக்கிடவே மாட்டேன். 2 பேரும் ஒருத்தர் சொன்னார். சரி உனக்கு எத்தனை பசங்கண்ணா? ஒரே பொண்ணு. சரி உனக்கு என்ன பசங்க? எத்தனை பசங்க? ஒரே பையன். ஒன்று செய்யலாமான்னாராம். 2 பேரும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க தானே? ஆமாம். அப்போது நீங்கள் 2 பேரும் சம்மந்தம் பண்ணிக்கிறீங்களான்னாராம். 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறியான்னாராம். 2 பேரும் சம்மதம் ஒத்துக்கிட்டாங்களாம். 2 பேரும் சம்மதம் ஒத்துக்கிட்ட உடனே அந்த நகையை எடுத்து அவங்களுக்கு சீராக கொடுத்துட்டாராம். யாருக்கு? பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சீராக கொடுத்துட்டாராம். உடனே அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு.
அலெக்சாண்டர் பார்த்துட்டு என்னடா இது வருஷக்கணக்கில் நடக்க வேண்டிய பஞ்சாயத்தை ஒரு 2 நாளில் முடிச்சிட்டாங்களே. அந்த அளவுக்கு நீதிநெறி தவறாமல் இருந்த காலகட்டங்களும் உண்டு ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி எப்படி இருக்குது நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் ஒரு வக்கீல் கிட்டத்தட்ட 20 வருஷமாக வக்கீலாக பணியாற்றி இருந்திருக்காரு. அவர் பணியாற்றினா அவர் பையனையும் படிக்க வச்சு வக்கீலாக்கிட்டார். அவன் பையனும் வக்கீலாகிட்டான். வக்கீலாட்டதுக்கு இவர் என்ன போகிற கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், பையனை பார்த்துருக்கு சொல்லுங்க, நீ பார்த்துக்கடா இதெல்லாம் இந்த கேஸில் நீ அட்டன் பண்ணுறா, நான் இல்லாத நேரம்னு சொல்லிட்டு ஜூனியர் பையனை வச்சுட்டு இவர் போயிட்டார். இவர் ஒரு 10 நாள் டூர் போயிட்டு வந்திருக்கார். போயிட்டு வரதுக்குள்ளே பையன் சந்தோஷமாக இருந்திருக்கான். அப்பா அப்படின்னா நான் 2-3 கேஸை முடிச்சிட்டேன்ப்பானார். என்னன்னாரா, இந்த கேஸ் இவனுடைய கேஸ்லாம் முடிச்சிட்டேன். ஆடா பாவி ஏன்டா முடித்தேன், நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த கேஸை தள்ளின்னு மாதம் அவனுக்கு பீஸ் வாங்கிட்டேங்கடா பாவி, அதை முடிச்சு அதுக்கடா உன்னை ஒட்டு போனேனாராம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை மாதிரியும் ஒரு சில வக்கீல் வியாபார நோக்கம் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள்லாம் தங்களுடைய தகுதியை வளர்த்து கொண்டு ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்முடைய ராம்ஜெத் மாலிக் எனக்கு முன்னாடி பேசுங்க சொன்னார், அருமை நண்பர் ரொம்ப தெளிவாக சொன்னார். நம்முடைய ராம்ஜெயந்த் மாலியை போல, அல்லாடி கிருஷ்ணசாமியை போல, அதே மாதிரி எத்திராஜை போல, விஜயராஜேஸ்வரியை போல, ராஜகோபாலாச்சாரிய ஒரு டேனியல் தாமஸ் போல நீங்கள்லாம் உங்களுடைய தகுதியும் தரத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய மாவட்டத்தில் பண்ணுற மாணவர்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சுயநலம் இருந்தது. இப்போ பிஜி ராஜேந்திரன் முதல்ல சொன்னது போல் இங்கே பள்ளியில் பண்ணுற மாணவர்களாம் தன்னுடைய தகுதியும் தரத்தையும் வளர்த்துக்கொண்டு பெரிய உலக அளவில் வரணும்னு சொன்னார். உண்மைதான் அது. ஏன்னா அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா கூட இருந்தது சுயநலம். அவர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து தலைநகராக அவர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போட்டார். இவர் கூட மகாத்மா காந்தி கூட தன்னுடைய சுயசரித்தை அவர் குஜராத் மொழி தான் எழுதினார். தேசப்பிதா என்று அழைக்கப்பட்டவர் மகாத்மா காந்தியை கூட சுயநலத்தில் எழுதினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை நம்ம தேசிய கீதம் பாட போகிறோம். அதோட ரவீந்திரநாத் தாகூர் கூட பார்த்தா வங்க மொழியில் எழுதினார். அதுதான் அவருடைய சுயநலம். அப்படியேப்பட்ட மகான்களுக்கே சுயநலம் இருந்தது போல் நமக்கு இந்த சுயநலம் இருப்பதை தவறே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாணவ செல்வங்கள்லாம் உங்களுடைய தகுதியும் தரத்தையும் நீங்கள் வளர்த்து கொண்டு நீங்கள் மாவட்டத்து அளவு இல்லாமல், தமிழகம் அளவில்லாமல், அகில இந்த அளவில், அகில உலக அளவில் நீங்கள் தலை சிறந்த வழக்கறிஞர்களாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் இந்த வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற அருமை சகோதரியார் நம்முடைய கயல்வெளி அவர்கள் ஒரு வித்தியாசமான அவர் பார்த்தா ஒரு கல்வியாளர் மாதிரின்றதோட உங்களோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக எல்லாத்தையும் பழகிறார். பார்த்தேன் நம்ம சகோதரிகள் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகிறார். அவர் ரொம்ப சிறப்பான அப்படின்னு சொல்லப்போனால் அவர் பேர் சொன்னால் தான் கைத்தட்டுறீங்க எல்லாமே. அது வேறு அந்த அளவுக்கு நம்முடைய சகோதரியார் அது அவருடைய சகோதரியுடைய பெருமைகளை பேசும்போது நம்முடைய அருமை நண்பர் கிரிராஜன் அவர்கள் அவங்க ஊரை சேர்ந்தவங்க, அவங்க இருக்கின்ற சென்னை பகுதியை சேர்ந்தவங்க. அந்த அளவுக்கு வேலுநாச்சியார் மாதிரி வீரப்பெண்மணி அவங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெருமையாக பேசினாங்க. ஆக அந்த அளவுக்கு அவங்க மேலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய பேர் வச்சுருங்க உங்களுக்கு இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவங்க வி.வி. கிரி நம்ம இந்த கல்லூரி எங்கள் அம்பேத்கர் கல்லூரியில் தான் படித்தவர். அதே மாதிரி நம்ம நாராயணன் ஜனாதிபதியாக இருந்தவரும் இங்கே தான் படித்தவர். அதே மாதிரி நம்மளோட வெங்கட்ராமன் கூட நம்ம இந்த லா காலேஜில் படித்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சங்கர் தயாள் சர்மா இங்கேருந்து என்ன பண்ண மஸ்கட்டுக்கு போகிறார். மஸ்கட்டுக்கு ஒரு பயணிக்கிறார். என்னத்துக்கு பயணிக்கிறார்னா அரசு நிகழ்ச்சியில் பயணிக்கிற ஜனாதிபதியாக சொல்ல பயணிக்கிறார். அவர் பயணிக்கிறப்போ நான் ஆசிரியருக்கு நீங்கள் வச்சுருக்க மரியாதைக்காண்டி சொல்கிறேன். அங்கே போகிற இடத்துல மஸ்கட்டுடைய சட்டத்திட்டம் என்னன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய மன்னர் அந்த குத்புதீன் சொல்லக்கூடியவர் மஸ்கட் மன்னர் யாரையும் இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி வராங்க, ஒரு அதிபர் வராங்கன்னா அவளை வரவேற்க பிரதமர் போவாங்க, அந்த நாட்டினுடைய பல துறையுடைய அமைச்சர் போவாங்க, இங்கே வந்தால் முதலமைச்சர் போவாங்க, மேயர் போவாங்க, அமைச்சர் பெருமக்கள்லாம் போவாங்க. ஆனால் அங்கே பிரதமர் அந்த அதிபர் போகக்கூடாது. அது மாதிரி ஒரு சட்டத்திட்டம் அந்த மஸ்கட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம். ஆனால் நம்ம ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சங்கர் தயாள் சர்மா அங்கே பயணிக்கிறப்போ இவர் போகிறார். யார் மஸ்கட் அதிபர் அங்கே வரார். குத்புதீன் அவரே வரவேற்கிறார். உடனே பத்திரிகைக்காரங்களாம் கேள்வி கேட்குறாங்க, என்னத்துக்கு நீங்கள் வரீங்க, ஒரு கழகத்துக்கு மாறான நிகழ்ச்சியாக இருக்குது, நம்ம மன்னர் ஏன் வராரு, சட்டத்திட்டத்தில் அது மாதிரி இடம் கிடையாதுன்னு. அவர் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் நிப்பாட்டுறாரு. ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகுது, இறங்கணுன்னு பக்கத்தில் இறங்கி அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பூக்கொத்து கொடுத்து வரவேற்கிறாரு. வரவேற்றதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு இன்னும் ஒரு கேள்விக்குறியான விஷயம். நேராக வர வைக்கிறாரு. வர வச்சு என்ன பண்ணுறாருன்னா டிரைவரை இவர் காரில் உட்கார வைக்கிறார். யார் காரில்? இவருடைய மஸ்கட் அதிபருடைய காரில் இவரை சங்கர் தயாள் சர்மாவை உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு டிரைவருக்கு வண்டி விட்டு இறங்குன்றாரு. டிரைவர் இறங்கிட்டு அதிபரே உட்காந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார். அதிபரே டிரைவரை வச்சு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார். இவருக்கு ஒன்றும் பத்திரிகைக்காரங்களுக்கு ஒன்றும் புரியல, நாட்டு மக்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது மாதிரி ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்குது, வரவேற்க போகக்கூடாது, அவங்கள நிகழ்ச்சியில் தான் போய் கலந்துக்கணும், அரசு நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கணும். ஆனால் இவர் அதிபர் போய் அவரை வரவேற்கிறார். வரவேற்றது மட்டும் இல்லாமல் இவரே இவர் காரில் உட்கார வைக்கிறார். இவர் காரில் உட்கார வச்சது இல்லாமல் இவரே டிரைவராக போகிறாருன்னு ஒன்றும் புரியல. இவர் என்ன பண்ண நேரம் எடுத்துன்னு போயிட்டு இவர் சங்கர் தயாள் சர்மாவை இதில் அரசு விருந்தினர் மாளிகையில் விட்டுட்டு அவரை ஓய்வு எடுக்க சொல்லிட்டு இவர் இன்னும் அரண்மனைக்கு கிளம்புறார்.
அரண்மனைக்கு வெளியே விடைபெற்று வரும்போது பத்திரிக்கையாளங்க சுற்று போடுறாங்க. பத்திரிக்கையாளங்க சுற்று போட்டு கேட்குறாங்க, வழக்கத்துக்கு மாறாக இது மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரையும் கிடையாது, சட்டத்தில் இடம் கிடையாது, அதிபரை வரவேற்கின்றப்போ நம்ம நாட்டில் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் வந்தீங்க, சரி வந்ததுக்கு பிறகு அதிபருடைய காரில் உட்கார வச்சிங்க, அது கூட சரி, நீங்கள் டிரைவராக இருந்து ஓட்டிகிட்டு போகிறீங்க, என்ன காரணம், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாராம் அவர், யார், குத்பீன் சொன்னாராம், அதிபர் சொன்னாராம், இந்த நாடு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தது. எந்த நாடு? மஸ்கட் நாடு மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தது. கடந்த அதிபர்கள் இருக்கும்போதெல்லாம் பின்தங்கிய நாடாக தான் இருந்தது. அதை பொருளாதாரத்தில் முன்னேற்ற முடியவில்லை. ஆனால் இன்றைய தினம் நான் பொருளாதாரத்தில் இந்த நாடை முன்னேற்றி இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நான் படித்தது இந்தியாவில் படித்தேன், இந்தியாவில் கான்பூரில் படித்தேன். அப்படி கான்பூரில் படித்தப்போ எனக்கு ஆசிரியராக இருந்தவர் இந்த சங்கர் தயாள் சர்மானார், இந்த சங்கர் தயாள் சர்மா. அப்போது அந்த அளவுக்கு ஆசிரியருக்கு அவர் கொடுத்த மரியாதை இன்னும் கூட வரலாற்று சங்கர் தயாள் சர்மா கூட நம்ம மறைஞ்சிட்டார். இருந்தாலும் அந்த நிகழ்வு இன்னைக்கு நம்மளை நிகழ வைக்கிறது. ஆக அந்த அளவுக்கு ஆசிரியர் மீது நீங்கள் பற்றும் பாசையும் நீங்கள் அருமை சகோதரியார் கயல்விழி நம்ம சகோதரிகளாக வச்சிருக்கிறீங்க. அதுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை நண்பர், நம்முடைய மரியாதைக்குரிய எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் இங்கே ஆணையாளரை வராங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பி ஆகிடுவாங்க. அது நம்ம ராமச்சந்திரன் ஒருத்தர், ராமலிங்கன் ஒருத்தர், அன்னை சண்முகன் ஒருத்தர், அதுக்கப்புறம் திருவிடமை இவரா நம்ம அருமை நண்பர் கிரி, அவர்கிட்ட கூட சொன்னேன், இங்கே வந்தவங்க யார் ஆணையராக வந்தாங்களோ அவங்கெல்லாம் எம்பியாக போயிட்டாங்கன்னு சொன்னேன். கடைசியாக சொன்ன வார்த்தை அவருக்கு தான். அவர் சொன்னது எங்கள் ஆணையாரை வந்தார், எங்களுக்கும் தேர்தலை முடிச்சுட்டு போயிட்டார். நான் சொன்னேன் நீங்கள் எம்பி ஆகிடுவீங்கன்னு, அதே மாதிரி எம்பி ஆகிட்டார். ஆக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு இருக்குது, இப்படிப்பட்ட உறவு இருக்குது. என்ன உறவுனாக்கா, இங்கே வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மத்திய அரசில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவார்கள் என்று. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு வருகை தந்த நம்முடைய கிரிராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும். இந்த நிறைய ஒரு குணாதிசயம் உள்ளவர், ஒரு நல்ல ஒன்று சொன்ன குணவதின்னு சொல்லுவாங்க இல்லையா, குணச்சித்திர வேடம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி குணவதியார் ரொம்ப திமுகவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இதாக இருப்போம், கரடு முரடாக இருப்போம். காரணம் என்னென்னா, எங்கள் வந்த வழிகள் போராட்ட குணத்தோடு வந்தவங்க நாங்கள். அந்த காலத்திலேருந்து மொழிப்போர் தியாகிகள் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்திலேருந்து எங்களுடைய வழியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொட்டத்தனமாக இருக்கும். மொட்டத்தனமானது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களும் கடல் கலந்து வாழ்கின்றும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் தேவைப்படுமே தவிர வேறு எந்த விதமான காரியத்துக்கும் அல்ல. முழுக்க தமிழ்நாட்டின் மீது தான் அக்கறை, எங்களுக்கு தமிழ் மொழியின் மீது தான் அக்கறை. அதே மாதிரி தான் ஒருமைப்பாட்டு, இந்திய ஒருமைப்பாட்டு குந்தகம் ஏற்படும் நேரத்தில் எங்களுடைய அந்த ஆக்ரோஷத்தை காட்டும். இருந்தாலும் எப்படி ஒரு காலகட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மகாத்மா காந்தி ஒரு காலத்தில் இருந்தார், அதே மாதிரி நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார், அது மாதிரி மகாத்மா காந்தி நம்முடைய நம்ம கிரிராஜன் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு குணவதியாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். மேலும் அவர் அரசு பதவியிலும் அதே போன்ற கட்சி பதவியிலும் மேலும் பல பொறுப்புகள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகின்ற அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற மாணவ செல்லுங்கள் உங்கள் தகுதியும் தரத்தையும் வளர்த்துக்கொண்டு மேலும் அகில இந்திய அளவில் அகில உலக அளவில் நீங்கள் மிகப்பெரிய வல்லுநராக உங்கள் துறையில் வந்து எங்களுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் பேர் தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய மதிப்பிற்குரிய அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. Now may I invite Janaki ma'am, Assistant Professor, Chennai Dr. Ambedkar Government Law College, Patrai Perambattur, for announcing the national level moot court competition results. Thank you. Good evening, everybody. May I now request the Honorable Chief Guest Thiru S.N. Nasser, Minister for Milk and Dairy Development, respected Thiru R. Girirajan Sir, Member of Parliament, Rajya Sabha, Tiruvallur Constituency, respected Thiru V.G. Rajendran Sir, Member of Legislative Assembly, Tiruvallur, and Mr. A. Krishnaswamy, Member of Legislative Assembly, Punamalli Constituency, to kindly raise for awarding the much awaited results of National Moot Court Competition 2023. First, the Best Researcher Award goes to the Team Court Parakeets, Aditya R.S., Government Law College, Tirunelveli.
The next award, Best Speaker Female, M. Pavadarani, Team Code Turkey, College, Government Law College, Trichy. அரேஞ்ச் பண்ணிடுங்க அடுத்தடுத்து. M. Pavadarani. நெக்ஸ்ட் Best Speaker Male, S. Madhava Ganesh, Team Code Kingfisher, College, Government Law College, Karaikudi. Best Speaker Male goes to S. Madhava Ganesh, Team Code Kingfisher, College, Government Law College, Karaikudi. Please cheer up, girls. Please cheer up, team members. Please. Sound applause, please. Best Memorial. Best Memorial, Team Code Penguin, Chennai Dr. Ambedkar Government Law College, Pudupakkam, Devadarshini K, Balaji K, and D. Shivanandini. Please come over to the stage. Cheer up, please. Applause. S. Surya Badrinath and V. Varun. And the winner goes to Team Code Penguin, Chennai Dr. Ambedkar Government Law College, Pudupakkam, Devadarshini K, Balaji and D. Shivanandini.
அனைத்தே புலவர் தொழில் என்கிறார் வான்புகழ் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர். இதன் பொருள் எல்லோரும் மகிழும் வகையில் கூடியிருந்து இனி என்று மீண்டும் சந்திப்போம் என்று எண்ணும்படியாக பிரிவது கற்றோர் செயலாகும். சட்டக்கல்வி இயக்ககத்தின் வழிகாட்டுதலின்படி தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று பரிசளிப்பு விழா நடைபெற்று இனிதே நிறைவடைகிறது. மாணவர்கள் மீது கொண்ட மாறாத அன்பின் காரணமாக இவ்விழாவிற்கு வந்து தலைமையேற்று வாழ்த்துரை வழங்கி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்த பால்வளைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா திரு சாமு நாசர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தவிர்க்க இயலாத காரணத்தினால் வருகை புரியாமல் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வாழ்த்து செய்தி அனுப்பிய திருத்தணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு திரு எஸ் சந்திரன் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மாண்புமிகு திரு ஆ கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தங்களுடைய மலரும் நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டு எங்களையும் அந்த பல பத்தாண்டுகள் முன்னே அழைத்து சென்று பசுமையான நினைவுகளை நினைவு கூர்ந்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்து எங்களை ஊக்கப்படுத்திய சட்டக்கல்வி இயக்குனர் மதிப்புக்குரிய பேராசிரியர் முனைவர் ஜே விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்கள் உளம் கனிந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்த எங்களின் பற்றைப்பெரும்புதூர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் நா கயல்விழி அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெறுவதற்காக தக்க ஆலோசனைகளை வழங்கி உறுதுணையாக இருந்த மூத்த பேராசிரியர் முனைவர் சி உஷா மேடம் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மாதிரி நீதிமன்ற போட்டியில் நடுவர்களாக அமர்ந்து மாணவர்களின் வாதங்களை ஊன்றி கவனித்து நடுநிலை மாறாமல் சிறப்பாக தீர்ப்பினை வழங்கி மாணவர்களுக்கு ஊக்கமளித்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இந்த மாதிரி நீதிமன்ற போட்டியை ஒருங்கிணைத்த குழுவினர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும், நிர்வாக பணியாளர்கள் அனைவருக்கும், மாணவர்களுக்கும் மற்றும் ஊடக அன்பர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. May I now request the gathering to raise for national anthem. विनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे, जाहे दवशय गाथा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता, जय